ராம. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இஸ்கான் மதுரை, இஸ்கான் திருநெல்வேலி மற்றும் இஸ்கான் ஆசிரமம் பெரியவர்களும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். தொடர்ந்து இந்த பகவத்கீதை அமுதம் ஆன்லைன் பயிற்சியில பக்தர்கள் நீங்க எல்லோரும் ஆர்வத்தோட வந்து இந்த பகவத்கீதையை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமா அது மட்டும் இல்லாம பக்தர்கள் நீங்க தொடர்ந்து இந்த குயிசஸ் எல்லாம் நம்ம அனுப்புறதெல்லாம் வந்து நல்ல ஆர்வத்தோட நீங்க பதில் அளிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய பக்தர்கள் அவங்க பார்த்தோம், நல்ல மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்கீங்க. நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உருவாயிருக்குன்னு அதன் மூலியமா நாங்க நம்புறோம். தொடர்ந்து இந்த வகுப்புகளை அட்டன் பண்ணுங்க. இன்னும் இருக்கக்கூடிய 15 நாட்களும் வந்து தொடர்ந்து இந்த பகவத்கீதை விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்க பதிலளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. இன்று நம்ம பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் வந்து பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்திற்கு உரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பக்தர் அனந்தவதார் தாஸ் பிரபு. நான் அவங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நீங்க பார்க்கக்கூடிய உங்க பக்தர் வந்து அவங்க பிரபு பேர் வந்து அனந்த அவதார் தாஸ் பிரபு. பிரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்ஜினியர். 1995 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டியில வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் வந்து பொறியியல் பட்டம் படிச்சவங்க. அதன் பிறகு வந்து தன்னுடைய கல்லூரி பட்டப்படிப்பை முடிச்சதற்கு பிறகு பகவத்கீதையோட விஷயங்கள்ல வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பகவத்கீதையோட விஷயங்களை வந்து அவங்க பயிற்சி பண்ணியிருந்தாங்க. அதனுடைய இதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வந்து 1999 இருந்து இந்த கிருஷ்ண பக்தி சேவையில முக்கியமா அர்ப்பணிச்சு இன்று வரைக்கும் வந்து நிறைய சேவைகள் வந்து பிரபு வந்து நம்மளுடைய இஸ்கான் மதுரை, திருநெல்வேலி மற்றும் இஸ்கான் பெரியகுளம் ஆசிரமத்துல நிறைய பெரும் பங்கு பிரபு வந்து வகிச்சிருக்காங்க. இந்த கோயில்களை முன்னாடி ஆரம்பத்துல இருந்து இது பண்ணதுல எல்லாத்துலயும் சங்கதாரி பிரபு கீழே இருந்து நிறைய சேவைகள் வந்து பிரபு பண்ணியிருக்காங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிரபுடைய சேவை வந்து அளப்பரியதா இருக்குது. அது மட்டும் இல்ல, பிரபுடைய சிறப்பை பத்தி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா முக்கியமா ரொம்ப சிறப்புரைகள், அதாவது லெக்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேவைகள்ல இந்த புத்தக விநியோகம் இந்த மாதிரி இதுல எல்லாம் பிரபு வந்து ஒரு நிபுணர் மாதிரி இந்த பகவத்கீதையோட விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல. அதனால இன்னைக்கு திரு அனந்ததார் தாஸ் பிரபு அவங்கள்ட்ட இருந்து இந்த பகவத்கீதை 3வது அத்தியாயத்துக்குரிய சிறப்புரை வந்து நம்ம கேட்கறதுக்கு பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். உங்க பக்தர்கள் எல்லோரும் சார்பாக நான் அனந்ததார் தாஸ் பிரபு அவங்களை வந்து வரவேற்று அவங்களுக்கு நன்றி கூறி நான் நமஸ்காரங்கள் கூறி நான் வரவேற்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. எனக்கு கேக்குது ப்ரோ, நல்லா கேக்குது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை அமுதம் இந்த வகுப்புக்கு வந்திருக்க பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்றைக்கு வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு மற்றும் கிருஷ்ணனுடைய கருணையை வேண்டிக்குவோம். நமம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபஷ்டாய புதரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी बाचत्यते सदारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैता कदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்றைக்கு வந்த பக்தர்கள் அனைவரையும் இஸ்கான் மதுரை, இஸ்கான் திருநெல்வேலி மற்றும் இஸ்கான் பெரியகுளம் சார்பாக பணிவோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையுடைய 3வது அத்தியாயம் பார்க்க போறோம். நேத்து நீங்க 2வது அத்தியாயம் பார்த்துருப்பீங்க. 2வது அத்தியாயம் பார்த்தோம். நம்ம இப்போ நம்ம 3வது அத்தியாயம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப அந்த 3வது அத்தியாயம் பேர் வந்து கர்மயோகம். கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம், ஆக்டிவிட்டி, செயல். யோகம் அப்படின்னா மிக உயர்ந்த ஒன்றோடு தொடர்பு படுத்துதல். யோகம்னா லிங்க் டு த சுப்ரீம் அப்படின்னு.
அதாவது கடவுளோட தொடர்புபடுத்துதல். இப்ப கர்மயோகம் அப்படின்னா செயல்கள் மூலமா கடவுள்கிட்ட பகவான்கிட்ட நம்ம தொடர்பை ஏற்படுத்துறது. அதை பத்தி விளக்கப்படுற யோகம். நேத்து கீதையின் உட்பொருட் சுருக்கம்னு 2வது அத்தியாயம் பார்த்திருப்பீங்க. அந்த கீதையின் உட்பொருட் சுருக்கம் 5 பகுதிகளா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் குழம்புன அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது. அப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு, அதுக்கடுத்து நீ போர் புரிய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பகுதியும், அப்புறம் எந்த எந்த மாதிரி புக்தி யோகம் என்ற பக்தி யோகம் அதை பற்றியும், அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ 3வது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம். 3வது அத்தியாயம் 5 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து செயல்படுறது, செயல் செய்யணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் வந்து அந்த செயலை, கடமையை எப்படி செய்யணும் அப்படின்னு. 3வது கிருஷ்ணர் ஒரு உதாரண புருஷர், ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்கிறது பார்ட். 4வது பாவ செயல்களை ஒருத்தர் ஏன் செய்கிறார், ஒருத்தர் பாவ செயலில் ஏன் ஈடுபடுறார் அப்படின்னு கேள்வி, அப்படிங்கிற பகுதி. பாவ செயலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற பகுதி. 5வது எப்படி பாவ செயல்களிலிருந்து தவிர்க்கிறது அப்படிங்கிற பகுதி. இப்போ முதல் பகுதியை பார்ப்போம். செயல்படுவது தான் நம்ம இயற்கை, அதாவது ஜீவனுக்கு செயல் செய்கிறது தான் இயற்கை. செயல்படாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு முறையான சிறந்த முடிவாக இருக்காது. ஒரு கல் இருந்தால் எடுத்து ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா பல வருடங்கள் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஒரு ஜீவன் அப்படி இல்லை. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பும் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த உயிர் போன இந்த உடம்பு ஜடப்பொருள் அது செயல்படுறதில்லை. ஆக உயிரோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம் செயல்படுறது, ஆக்டிவிட்டி. அதனால செயல் செய்கிறதுங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய இயற்கை. அதை வந்து இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுது. சென்ற அத்தியாயத்தில் கிருஷ்ணர் புத்தி யோகம், அதற்கப்புறம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது இதெல்லாம் சொன்னோன்னா அர்ஜுனன் உடனே குழம்பிடுறார். குழம்பினார்னு சொல்றதை விட கிருஷ்ணர்கிட்ட அதாவது நம்மளுக்கு இப்போ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள்லாம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது காட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணும், ஒரு விரக்தியில. அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் ஒரு விரக்தி, கிருஷ்ணனோட கருணையினால அந்த விரக்திக்கு உட்பட்டதுனால அந்த விரக்தியினால அவர் அப்படி கேட்கிறார். கிருஷ்ணா, நீ போன அத்தியாயத்துல போன ஸ்லோகங்கள்ல புத்தி யோகத்தை சொன்ன சொல்றார், பலன் நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவதன் காரணம் என்ன, ஈடுபடுத்துவது ஏன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப புத்தியை டெவலப் பண்ணிக்கலாம், எப்படியாவது இந்த செயலை தவிர்த்திடலாமே அப்படின்னு செய்யறார். அப்ப செயலை செய்யறதா அல்லது செயலை தொடர்ந்து ஞானத்தை வளர்க்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்றார். அதாவது புருஷோத்தமனான முழுமிதர் கடவுள் கூறினார் 3வது ஸ்லோகத்துல, லோகாஸ்மின் துவிவிதா நிஷ்டா புரா புரோக்தோ மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். தன்னுணர்வை பெறுறதுக்கு 2 வகையில மக்கள் வந்து முயற்சி பண்றாங்க. ஒரு வகையினர் வந்து சாங்கிய தத்துவம் ஞானத்தை வளர்க்கறது, இன்னொரு வகையினர் பக்தி தொண்டு அப்படின்னு சொன்னாக்கு பகவான் வந்து 3வது 4வது ஸ்லோகங்கள்ல தெளிவா சொல்றாரு. 4வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஆக்சுவலா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். நா கர்மணாம் அனாரம்பான் நைஸ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நசன்யாசனாத் ஏவ சித்திம் சமாதி கச்சதி. செயல்களை விலக்கிக் கொள்வதால் மட்டுமே விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டுமே பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும். செயல் செய்யாம இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் அந்த விளைவுகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில உலக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அந்த செயலை விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு இருக்கும். அப்ப அதுக்குதான் சொல்றாரு, இந்த செயலை செய்யாம இருக்கிறதுனால மட்டும் அதனோட விளைவுலேருந்து தப்பிச்சிட முடியாது.
துறவினால மட்டும் ஒருத்தர் வந்து பக்குவம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, பௌதிக இயற்கையில ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்க குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் சுதந்திரமே இல்லாம செயல்படுறாங்க, வற்புறுத்தப்படுறாங்க, அப்படி கட்டாயப்படுத்தப்படுறாங்க அவங்க பெற்றிருக்க குணத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால ஒரு கணம் கூட ஒருத்தர் செயல்படாம இருக்க முடியாது. இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணணும்னா கூட செயல்பட்டு தான் ஆகணும். இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணா செயல்பட்டு தான் ஆகணும். அதனால செயல்படுறது தான் சிறந்தது. செயல் செய்யாம இருக்கும்போது 6வது ஸ்லோகத்தை சொல்றார், ஒருத்தர் செயல்ல துறந்து அதே சமயத்துல ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டா அது வந்து அவன் ஏமாற்றுக்காரன்கிறார். கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனசா ஸ்மரான் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரச உச்சதே. கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியாணினா கர்மங்களை புலன்களை கட்டுப்படுத்தி, புலன்களை மட்டும் கட்டுப்படுத்தி செயல்களை விட்டுட்டு, ஆனா அதே சமயம் மனசுனால ஸ்மரணம் பண்றது, தியானிக்கிறது. செயல்களை விட்டுட்டு ஆனா மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு மனசுலயே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் யாருன்னா விமூடாத்மா, முட்டாள். மித்யாச்சாரன ஏமாற்றுக்காரன். யார் ஒருத்தர் செயலில் தொடர்ந்துட்டு அதே சமயத்துல ஆசைகள் மனசுல வச்சுட்டு அதையே தியானம் பண்றானோ அவன் தன்னைத்தானே முட்டாளாக்கிறான். அது மட்டும் இல்ல அவன் மித்யாச்சார சவுச்சதே, மித்யாச்சாரம் ஏமாற்றுக்காரன்னு அழைக்கப்படுறாங்க. ஆனா அதே சமயம் யார் ஒருத்தர் யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரவதே அர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தச விசிஷ்யதே. அதே சமயம் ஒருத்தர் செயல்களை செஞ்சு அந்த செயல்களை பகவானுக்காண்டி அர்ப்பணிச்சிருந்தார்னா அவன் நேர்மையான மனிதன், மிக உயர்ந்தவன் அப்படிங்கிற. புலன்களை கட்டுப்படுத்தி கர்ம யோகத்துல, அதாவது கிருஷ்ணருக்காண்டி பகவானுக்காண்டி கடமையை செஞ்சா, செயலை செஞ்சா அப்படிப்பட்ட நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன்கிறார். எங்க ஸ்ரீல பிரபுபாதா நேற்று பார்த்துருப்பீங்க. இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதா அவங்கள சம்பவத்துல அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சாரத்தப்ப நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூயார்க்ல 1965-66 இஸ்கான் ஆரம்பிச்சாங்க. இஸ்கான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேலை நாடுகள்ல அமெரிக்கா, யூகே, இங்கிலாந்து, பிரான்ஸ் இங்கெல்லாம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி பயங்கர சக்சஸ் ஆன பிறகு இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியர்கள் எல்லாரும் அப்பயும் சரி இப்பயும் சரி மேலை நாடுகளை தானே பார்க்குறோம். மேலை நாடுகள்லேருந்து ஏதாவது வந்து அது வந்து ஒர்த்ஃபுல்லாக நினைக்கணும்ல. அதனால அப்புறம் இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணால் நிறைய பேர் நல்லா சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு வில்லேஜ் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் ப்ரீச்சிங் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு அந்த கிராமத்தோட அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்லுவார், உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சாது வந்திருந்தார். அவர் ரொம்ப அழகா இது பண்ணார். அவருடைய ஃபாலோ பண்றவங்க கூட இங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃபாலோ பண்றவங்க பிரபுபாட்ட பேசுவாங்க. எங்களுடைய குரு வந்து மிக துறவு, அவருடைய துறவு, அவருடைய இது வந்து மிகவும் டிட்டாச்மெண்ட், ரொம்ப ரொம்ப இது, அவர் காசை கையிலேயே தொட மாட்டார். பிரபுபாத உடைய சீடர்கள் சொல்லுவாங்க, அந்த அந்த குருவோட சீடர்கள்ட்ட, எங்க குரு இருக்கார்ல, பேங்க்ல இருக்கிற ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருக்கார்ல, அவர் என்றதை விட ஃபாஸ்டா எண்ணுவார். நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா 2 கையிலையும் வாங்கிக்குவார் குரு அப்படிமா. பிரபுபாதா அந்த அப்படி செல்வத்தை கொடுக்கும்போது ரிசீவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த செல்வம் என்ன, லட்சுமி. இந்த லட்சுமி யாருடைய துணைவியார்? கிருஷ்ணனுடைய, நாராயணரோட துணைவியார். அப்ப துணைவியார கணவர்கிட்ட சேர்க்கிறது தான் முறை. ஹனுமான் சீதா தேவிய ராமர்கிட்ட சேர்த்தார், அதனால சிறந்த பக்தர். அது மாதிரி நானும் ஒரு பக்தன்,
அதனால இந்த லட்சுமி தேவியை பகவான்கிட்ட சேர்க்கறதுக்கு மிகவும் ஆவலோட இருக்கேன் அப்படி சொல்லி அந்த பணத்தை, அந்த செல்வத்தை வாங்கி அதுல கோயில்கள் கட்டுறதும், இந்த பகவத்கீதை புஸ்தகம் பிரிண்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவார். இப்படி செயல் செய்யாம துறக்கிறத விட செயலை, புலன்களை கட்டுப்படுத்தி பகவானுக்காண்டி செயல் செய்யறது, அப்படிப்பட்ட மனிதன் நேர்மையான மனிதன், மிக உயர்ந்தவன். இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்றார் பகவான், டைரக்டா சொல்லிடுறார். ஆக தெளிவா சொல்லப்பட்டிருக்க விஷயம் பகவத்கீதை என்னன்னா, நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமையை நம்ம செய்யணும். செயல் செய்யாம இருக்கவனால அந்த உடம்ப கூட பாதுகாக்க முடியாது. அந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்காண்டியா ஒருத்தர் செயல்பட்டாகணும். இப்ப பாருங்க, இப்போ நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதைய வீட்டுல வச்சுக்கிட்டா ஒருத்தர் காட்டுக்கு போயிடுவாரு, சன்னியாசி ஆயிடுவார் அப்படின்னு தான் ஒரு ஜெனரல் கான்செப்ட், பொதுவா எல்லாரும் சொல்றது. ஆனா எவ்வளவு பெரிய தப்பான ஒரு கருத்துன்னு பாருங்க. பகவத்கீதையை பொறுத்தளவு கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, உன்னுடைய கடமையை நீ செய்யணும், பக்குவம் இல்லாம அதை துறக்க கூடாது, வெறும் துறவினால் மட்டும் உனக்கு பக்குவம் கிடைக்காது அப்படிங்கிறார். உன்னுடைய மன தூய்மைக்காண்டி உனக்கு கடமையை செய்யணுங்கிறார். ஈவன் பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனனும் என்ன செஞ்சார்? கடமையை செஞ்சார். முன்னாடி என்ன சொல்றாரு, நீங்க 1ஆம் அத்தியாயத்துல பார்த்திருப்போம், கடமையெல்லாம் வேணாம், நான் எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போய் பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துக்கிறேங்கிறார். நான் பகவத்கீதை உபதேசித்தப்படி தான் கடமை செய்றேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தப்பான எண்ணம். அதனால முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பகவத்கீதை மட்டும் இல்ல, ஆன்மீக விஷயங்களை நம்ம எல்லார்கிட்ட கேட்கக்கூடாது, முறையானவங்கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்கணும். பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆன்மீக விஷயங்கள் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸ், சும்மா மேகசின்ஸ், இந்த மாதிரி எதுல இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், ஆன்மீக செய்தின்னு போட்டா அப்படி நிக்கணும். ஆனா அந்த மாதிரி தெரிஞ்சுக்க கூடாது. ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீகத்துல பக்குவப்பட்டவங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். அதை அடுத்த அத்தியாயத்துல மிக தெளிவா கிருஷ்ணர் டைரக்டா விளக்குறார். ஆக இந்த நம்ம இப்ப இங்க வலியுறுத்தப்படுற பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்க கடமையை செய்யணும். அந்த கடமையை எப்படி செய்யணும், அதை அடுத்த ஸ்லோகம், அடுத்த பகுதி சொல்லுது. அடுத்த பகுதியில எக்ஸ்பிளைன் பண்றார். கடமையை எப்படி செய்யணும், அதுல 4 பகுதியா பிரிக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு அளிப்பது யார், யாகங்கள் எதற்காக, கலியுகத்துல சிறந்த யாகம் என்ன, கர்மயோகம் அப்படின்னா என்ன. அப்ப ஒரு கடமை, ஒரு செயல்னா 3 பகுதிகளா பிரிக்கிறோம். என்னன்னா முயற்சி, செயல் மற்றும் அதன் பலன்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் படிக்கிறார், ஸ்டூடெண்ட் அப்படின்னா முயற்சி என்ன, டியூஷன் போறது, புக்ஸ் ரீட் பண்றது, ஸ்டடி பண்றது எல்லாம். அப்புறம் அதனுடைய செயல்கள் எக்ஸாம் எழுதுறது, பலன் அந்த எக்ஸாமோட ரிசல்ட். இப்ப இப்படி 3 செயல்கள் இருக்கு. எந்த ஒரு செயலா எடுத்தாலும் அதுல பகவான் தான் அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்குறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு படிக்கிறதே சொன்னோம். படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படி பகவத்கீதை பின்னாடி சொல்றாரு. ஸ்மிருதி அப்படின்னா நினைவாற்றல், ஞானம்னா புத்தி, அபோகனம்னா மறதி. இது எல்லாமே யாருன்னா பகவான் தர்றார் அப்படிங்கிறார். நான் தான் தர்றேங்கிறார். ஒருத்தருக்கு நினைவாற்றல் யார் தர்றா, கிருஷ்ண தர்றார். புத்தி யார் தர்றா, சொல்றோம் புத்திசாலியா இருக்கு நம்மளுக்கு புத்தி, ஆனா அந்த புத்தி எப்படி ஒர்க் ஆகுது யாருக்கும் தெரியும். நினைவாற்றல் எப்படி, இப்பதான்ப்பா ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறோம். எப்படி அந்த நினைவாற்றல் வருது, நினைவு எங்க இருந்து வருது, கிருஷ்ணர் சொல்றாரு நான் தான் தரேன். மறதியும் அவர் தான் தர்றேங்கிறார். ஆச்சரியமா இருக்கும், மறதி ஏன் கிருஷ்ணர் தர்றார். ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கையில மறதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த ரிலேஷன், எந்த உறவினையும் மெயின்டைன் பண்ண முடியாது, வாழ்க்கையே வாழ முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம மறக்கணும், அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா வாழ முடியும். எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், மனம் குழம்பி மனநோயாயிரும், தூக்கம் வராது. ஆக மறதிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுவும் பகவான் தான் தர்றேங்கிறார். அதுவும் ஒரு வரம். ஒரு குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையில பார்த்தோம்னா, தாய் தந்தையரா இருந்தாலும் சரி, மனைவி கணவனா இருந்தாலும் சரி, அல்லது உற்றார் உறவினர் யாரா இருந்தாலும் சரி, என்னைக்கோ நடந்த ஒரு தேவையில்லாத விஷயத்த, அவங்க கூட நடந்த ஒரு தேவையில்லாத விஷயத்த மனசு அப்படியே இருந்துச்சுன்னா, அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஒரு அன்பான உறவின் முறையை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. அது மறக்கணும், அப்பதான் அது மெயின்டைன் பண்ண முடியும். அதனால மறதிங்கிறது, ஆக அதுதான் அது எல்லாமே பகவான் தர்றார். அது மட்டும் இல்ல, பரீட்சை படிக்கிறவங்களுக்கு நினைவாற்றல். இது மட்டும் இல்ல, இப்ப பரீட்சை எழுத போறாங்கன்னா அப்ப உடல் நலம் இருக்கணும். அதற்கப்புறம் எல்லா சூழ்நிலைகளும் உதவி செய்யணும், சாதகமா அமையணும். அதுக்கப்புறம் எழுதின பரீட்சை பேப்பர் முறையானவங்ககிட்ட திருத்த போகணும், போட்ட மார்க் குறைய வரணும். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. இது எல்லாவற்றிலும் பகவானுடைய கை இருக்கு.
உதாரணத்துக்கு ஒருத்தர் கட்டடம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. கட்டடம் கட்டுறதுக்கு அவர் உழைச்சு சம்பாரிச்சு நான் உழைச்சே சம்பாரிச்சேன் அப்படி சொல்ல முடியாது. அதற்கு தேவையான எல்லா பொருட்களும் பகவான்கிட்ட இருந்து வருது. மண் யார்கிட்ட இருந்து வருது, சிமெண்ட் யார்கிட்ட இருந்து, அதுக்குரிய மூலப்பொருள் சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து வருதுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குரிய மூலப்பொருள் எங்கிருந்து வருது? இப்படி எல்லா பொருட்களும் பகவான்கிட்ட தான் வருது. பகவான் தான் அதை எல்லாவற்றையும் அளிக்கிறார். அதனால நாம கடமைய எப்படி செய்யணும்னா, அந்த பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமா செய்யணும். அந்த கடமையை செய்யும்போது பகவானுக்கு பகவானை நினைவு கூறணும். அதனாலதான் யாகங்கள்னு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சிபாரிசு செய்யுது. அதனாலதான் ஆக பகவான் இந்த 10வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த அத்தியாயத்துல படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கு முக்திக்கு தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடைய பெறுவீர் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில நம்ம உடம்புக்கு, அதாவது நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப், அதாவது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் பகவானுடைய இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஃபேக்ட்ரிஸு, அபார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் தேவையில்லை. பெரிய பெரிய சயின்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. சூரிய ஒளி தேவை, சந்திர ஒளி தேவை, அப்புறம் சுத்தமான காற்று தேவை, மழை தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் இல்லைன்னா வாழ முடியாது. சூரிய ஒளியே இல்லை, பகல் ஃபுல்லா மேகம் மூடி இருக்கு, அவ்வளவுதான், நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் பரவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் சந்திர ஒளியே இல்லை அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி காத்தே சுத்தமா இல்லை, குளிர்ந்த காத்தே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம், வாழ முடியாது. இப்படி மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எந்த உணவுப் பொருட்களும் விளைவிக்க முடியாது. ஆக நம்ம மகிழ்ச்சியான வாழ்விற்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் பகவானுடைய இயற்கையிலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆக அப்படி இருக்கும்போது அந்த அந்த அதற்கு இவ்வளவு இதையும் நம்ம, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அத்தியாயங்களை சொல்றாரு, நீரின் சுவையா நான் இருக்கேங்கிறார். நீரும் நம்மளுக்கு கிடைக்குது, அந்த நீரோட ஒரு சுவை இருக்கு, அந்த சுவை கூட பகவான் தான். இப்படி எல்லா விஷயமும், சுகமான காற்று, குளிர்ந்த காற்று, இதுல ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் நம்ம அடிப்படை தேவைகள் எல்லாமே பகவானுடைய கருணையினாலதான் நம்மளுக்கு கிடைக்குது. அதில் தான் நம்ம வாழ்றோம். இவ்வளவையும் யூஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு அதே சமயம் நம்ம பகவானை நினைவு கூறவோ நன்றி செலுத்துற விதத்துல செயல்படலைன்னா அது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? அததான் இங்க பகவான் சொல்றார். அதனால யாகங்கள் செஞ்சு சுகமாயிருங்க. யாகங்கள் செய்யறது மூலம் சுகம் எப்படி இருக்கும்? இந்த பிறவியிலையும் சுகமா இருக்கலாம், சுகம். அப்புறம் பக்குவமும் அடையலாம், பராம்கதினா உயர்ந்த நிலையையும் அடையலாம். ஆக யாகங்கள் செய்யறது மூலம் இந்த வாழ்க்கையிலையும் சந்தோஷமா இருக்கலாம், அப்புறம் பின்னாடியும் பக்குவமும் அடையலாம்ங்கிறார். ஆக பொதுவா யாகம்னா எல்லாம் என்ன நினைப்போம்னா, ஒரு நல்ல செங்கல் அடுக்கி அப்புறம் அதுல யஜ்யம் வளர்த்தாதான் யாகம்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லை. யாகம்னா என்னன்னா பகவானை திருப்திப்படுத்துற செயல்கள். யஜ்ஞாத்நாத் விஷ்ணு அப்படின்னு சொல்றது பகவானை திருப்திப்படுத்த. அது பின்னாடி நீங்க இந்த இதிலேயே தொடர்ந்து பார்க்கும்போது புரியும். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான யாகங்கள், ஒவ்வொரு விதமான யஜ்ஞங்கள் நம்மளுக்கு பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா எல்லா காலகட்டங்களும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சத்தியுகத்துல தியானங்கள், பாகவதத்துல இது பரிந்துரைக்கப்படுது. சத்திய யுகத்துல தியானம். ஏன்னா அப்ப அந்த சத்தியுகத்துல சூழ்நிலை மிகவும் அதாவது அமைதியாகவும் எல்லோரும் நற்குணங்கள் வாய்ந்தவர்களாகவும் மக்களுடைய வாழ்நாளும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கதாகவும் இருந்ததுனால அப்ப தியானங்கள் இருந்துச்சு. அப்புறம் திரேதா யுகம் வந்தன, தியானங்கள் செய்கிற அளவுக்கு மக்களுடைய மன தூய்மை கம்மியாயிருச்சு அப்படின்னு யாகங்கள் வலியுறுத்தப்பட்டு. திரேதாயுகத்துல யாகங்கள்னா அதற்கு மிகப்பெரிய பொருட்செலவும் சரி, தகுதி வாய்ந்த அந்தணர்களும் புரோகிதர்களும் இருப்பாங்க. இந்த ரெண்டுமே முக்கியம். தகுதி வாய்ந்த புரோகிதர்கள் இல்லைனாலும் யாகங்கள்
பலன் கொடுக்காது. தானங்கள் குறைவுபட்டாலும் யாகங்கள் பலன் கொடுக்காது. அடுத்த யுகம் துவாபர யுகத்துல அந்த யாகங்கள் செய்யற அளவுக்கு மக்களுடைய மனநிலை கம்மியாயிருச்சு, அந்த பக்குவம் கம்மியாயிருச்சு, மன தூய்மை கம்மியாய், அதனால விமர்சையான கோயில் வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டது. ஆக ஆனா இந்த இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துல தியானமோ யஜ்ஞமோ கோயில் வழிபாடோ மிகவும் முறையா செய்யறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அப்ப இந்த கலிகாலத்துல என்ன செய்யலாம்? கலௌ தத் ஹரி கீர்த்தனா அப்படின்னு பாகவதம் சொல்லு. இந்த கலிகாலத்துல ஒருத்தர் ஹரியுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்றது மூலம் மட்டுமே ஒருவர் தியானத்தினாலும் யஜ்யத்தினாலும் கோயில் வழிபாடுகளினாலும் பெறப்படும் எல்லா பலன்களையும் ஒருத்தர் பெற முடியும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள், அது முக்கியம் ஸ்ரீமத் பாகவதம் மிக தெளிவா எக்ஸ்பிளைன். ஆக பகவானுடைய ஹரி கீர்த்தனா ஹரியோட நாமத்தை சொல்றது. இதை வலியுறுத்துற விதமா பலவிதமான ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல கோட் பண்ணாலும் மிக ஒரே ஒரு இதை மட்டும் நினைவு கூறேன். ஆக்சுவலா இந்த பகவானுடைய நாமம் எந்த அளவுக்கு பலன் தரும்ங்கிறத ஹரிநாம மகிமைன்னு நம்ம ஒரு புக்கு அதாவது மதுரை திருநெல்வேலி பெரியகுளத்துல வெளியிட்டு அந்த ஹரிநாம மகிமையில அதை பத்தின நிறைய சாஸ்திர வரலாறுகள் கோட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஒரே ஒரு சின்ன பகுதியை நான் பார்ப்போம். தொண்டரடி பொடியாழ்வார், 12 ஆழ்வார்கள் ஒருவரான தொண்டரடி பொடியாழ்வார் பாடின பாட்டு. மொய்த்த வல்லுனையில் நின்று 3 எழுத்து உடைய பெயரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியார் ஆனார்க்கு இறங்கும் நம் அரங்கன் ஆய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. அர்த்தம் என்னன்னா, கொடிய ஆழ்ந்த பாவ வழியில் உழன்ற கத்திர பந்து கோவிந்தா என்ற 3 எழுத்திற்கு மந்திரத்தால் பரமகதி கண்டு கொண்டான். அத்தகைய கீழ்நிலையில் உள்ளோருக்கும் இறங்கும் நம்முடைய அரங்கனாகிய பித்தனை பெற்றிருந்தும் அந்தோ பிறவி பெருங்கடையில் பிணங்குவதனே அப்படிங்கிறார். அதோட வரலாறு என்னன்னா, கத்திரபந்துன்னு ஒருத்தர், அவர் என்னன்னா பெரிய சத்திரிய குடும்பத்துல பிறந்திருக்கார். ஆனாலும் என்னன்னா மிக கீழ்த்தரமான செயல்னால அவங்க குடும்பமே அவரை ஒதுக்கிடுச்சு. ஆக குடும்பம் அவருடைய ஊர் எல்லாம் ஒதுக்குறதுனால காடுகள்ல வாழ்றார். சும்மா மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டு அப்படியே பாவகரமான பயங்கர கண்ட மணிக்கு வாழ்க்கிறார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் இருக்கிற காட்டு பக்கம் ஒரு சாது அந்த காடை கிராஸ் பண்ண ட்ரை பண்றார். அப்ப அந்த சாதுக்கு மிக தண்ணி தாகம். அப்ப பக்கத்துல தண்ணி தேடும்போது ஒரு ஓடை தெரியுது. அப்ப அந்த ஓடையை நோக்கி, அந்த ஓடை ஒரு நீர்த்தேக்கத்துல ஏரியில சேருது. அந்த ஏரியில போய் தண்ணி குடிக்க ட்ரை பண்ணி அந்த சாது முயற்சி பண்றார். கால் தவறி அந்த ஏரியில விழுந்துடுறார். அப்ப அவர் மேல வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறார். அப்ப அவர் இந்த மாதிரி ஓசை எழுப்பி யார் உதவியாவது கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கத்திர அந்த பக்கம் அவரை பார்க்கிறார். அவர் மேல பாவமா இருக்கு. அவர் சாது, பார்க்கவே பரிதாபமா இருக்கார். தண்ணியிலேருந்து மேல வர முடியாம கஷ்டம். உடனே கத்திர கொஞ்சம் முயற்சி பண்ணி அவரை மேல தண்ணியிலேருந்து விடுவிச்சுறார். மேல தூக்கி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சு அவருக்கு கொஞ்சம் அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிக்க உதவி பண்ணி அவர் களை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பழங்கள்லாம் கொடுக்குறார். கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு அவர் கொஞ்சம் நல்ல நிலை கொண்டு வர்றார். அப்போ அந்த சாதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட நல்ல குணத்தெல்லாம் பார்த்து, இப்போ நீ இவ்வளோ நல்ல குணமா இருக்கே, நீ யாருப்பா, உன் வரலாறு என்னன்னு கேட்கிறார். கத்திர வரலாறு சொல்றாரு. நான் பெரிய இந்த சத்திரிய குடும்பத்துல பிறந்தவன், இருந்த போதும் என்னோட கீழான நிலையினால என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இந்த காட்டுல நான் வாழ்ந்துடுறேன். காட்டுல நான் அப்படியே வேட்டையாடி சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு. உடனே அவர் சொல்றார், முனிவர் அந்த சாது சொல்றார், ஐயோப்பா, வாழ்க்கையில ரொம்ப மோசமான செயல், பாவகரமான செயல்லாம் செஞ்சீங்கன்னா நீ ரொம்ப கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால எல்லாத்தையும் விட்டு நல்வழி திருந்து அப்படிங்கிறார். கத்திர சொல்றார், இல்ல, இந்த பாவங்கள், இந்த பாவ எண்ணங்கள், இந்த செயல்கள் இது என்னோட பிறந்ததுலேருந்து கூட இருக்கிறது. இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால தயவு செஞ்சு என்னை இப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, அந்த சாதர் சொல்றார், என்ன செய்யலாம், இவருக்கு ஏதாவது செய்யணும். சரி, நீ என்ன செய்யறியோ இல்லையோ, இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே வா. எந்த செயல் செஞ்சாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கத்திர அதே மாதிரி கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். என்ன செஞ்ச, எதையும் விட சொல்லல,
எதையுமே சொல்லல. இந்த கோவிந்தா நான் பேர் தானே சொல்றாரு, சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு கத்திர வந்து இறந்துடுறார். இறந்து அடுத்த பிறவியில அவர் கோவிந்தாங்கிற நாமத்தை சொன்னதுனால அவர் ஒரு உயர்ந்த அந்தணர் குடும்பத்துல பிறக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருக்கு முன் ஜென்ம அந்த ஞாபகமும் இருக்கு. அப்ப அந்த ஞாபகத்தினால அவருக்கு புரிய வருது, போன பிறவி அவ்வளவு மோசமான செயல்கள் ஈடுபட்டு இருந்தாலும் உயர்ந்த பிறவி கிடைச்சதுக்கு காரணம் கோவிந்தாங்கிற நாமம் தான் அப்படின்னு சொல்லி அவர் தீவிரமா அவர் என்ன சொல்றார், ஆஹ் ஆஹ் தீவிரமா பகவான் நாமத்தை சொல்லி அந்த பிறவியில பகவான்கிட்ட போய் சொல்றார். இதைதாங்க அந்த தொண்டரடி பொடியார் படுறார். அதுல ஒரு விசேஷம் சொல்றாரு பாருங்க, இத்தனை அடியாறு ஆனாருக்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும். அரங்கன் கிருஷ்ணரை பித்தன்கிறார். ஏன் சொல்றாருன்னா, கத்திர வந்து அவ்வளவு அவ்வளோ கீழான நிலையில இருந்தாலும் உங்க நாமத்தை சொன்னான், உங்களை நினைச்சு கூட சொல்லல, கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னான். அப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னதுக்கே அப்படி இறங்கி அவனுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்த அப்படிப்பட்ட அரங்கன் நம்மளுடைய அரங்கன். அப்படிப்பட்ட பித்தன் தன்னுடைய பேரை சொல்றவங்களுக்கு என்னனாலும் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட பித்தனை நான் பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. அப்படிப்பட்டவன அப்படிப்பட்ட நிலையை பெற்று கூட இத சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நாம் நாமகாரி பகுஜானிஜ சர்வசக்தி தத்ராபி தானியம் இதா ஸ்மரணேன காலா ஏதாதிருஷி தவ கிருப பகவன் மமாபி துர்தெய்வம் இதர்சமிகா ஜானி நானுராகா. பகவானே உங்கள் நாமத்தை சொல்ல எந்த கட்டுப்பாட்டு விதியும் இல்ல, கால நியமே நான் காலா, எந்த கால நேர இட சூழ்நிலை எதுவுமே தேவையில்லை, எப்பனாலும் எப்படினாலும் எந்த சூழ்நிலையும் சொல்லலாம். ஆனா இவ்வளவு ஒரு சாதகமான விஷயங்களை கொடுத்தும் இங்க பிரச்சனை என்னன்னா, எனக்கு துர்தெய்வம், இந்த அதிர்ஷ்டம் இல்லாத எனக்கு அதுல ஆர்வம் இல்லாம இருக்கேன் அப்படிங்கிறார். ஆக பகவான் நாமும் அப்படி பலன் தரக்கூடியது, எல்லா பலனையும் தரக்கூடியது. அதுதான் இந்த கலியுகம். ஆக இப்ப இப்படி சொன்ன கிருஷ்ணர், ஒருத்தர் இந்த வாழ்க்கையில இந்த யஜ்யத்தை இந்த யாகத்தை செய்யாம போனா அவருடைய வாழ்வு எப்படி ஆகுதுன்னா, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்ததீய அகார்யு ஆகாயூர் இந்திரியாராமோ மோகம் பார்த்த ச ஜீவதி. வேதங்கள்ல விதிக்கப்பட்டிருக்க இந்த யாக சக்கரத்தை இந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டுமே வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகிறது. அதாவது என்ன, ஏன் இப்படி சொல்றாருன்னா, எல்லா செயல்களிலும் நம்ம பகவானுடைய கருணையும் உதவியும் லார்டோட ஹேண்டை நம்ம வந்து நம்பி இருக்கோம். எல்லா விஷயங்களையும் பகவானுடைய கருணையினாலதான் நம்ம நடத்துறோம். சாப்பிட்றதுல இருந்து சாப்பிட்ற உணவு ஜீரணமாகிறது கூட பகவானுடைய கருணையினால. ஜீரணம் இருப்பா பகவான் இருக்கார். அப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் பகவானோட உதவியை பெற்றுட்டு பகவானுடைய திருப்திக்காண்டி, எப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வளர்ந்த பிறகும் குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா கொடுக்கறத அதை ரியலைஸ் பண்ணாது, ஏன்னா அதுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் வளர்ந்த பிறகும் அப்பா அம்மா செய்யற உதவி தெரியாம எல்லாம் தானா கிடைக்குது, அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெற்றோர்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்க ஒண்ணுமே செய்யலை, அவங்களுக்கு நன்றி வைக்கணும் அப்படி சொன்னா எவ்வளவு நன்றி கெட்டத்தனமோ அது மாதிரி பகவான் எல்லா செயலிலும் பகவானுடைய ஹேண்ட் இருக்கு, பகவானுடைய உதவி இருக்கு. அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அந்த மனித வாழ்க்கையில மற்ற உயிரினங்கள்ல அதை உணர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மனித வாழ்க்கையில நம்ம வந்து அதை உணர்ந்து பகவானுக்கு நன்றி விதமாகவும் பகவானை திருப்திப்படுத்தும் விதமாகவும் இந்த யாகத்தை செய்யாத போது அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாவ வாழ்க்கையாகுது. அப்படிப்பட்ட வாழ்க்கை மோகம் பார்த்தச ஜீவதி அப்படிங்கிறார். அதனால முக்கியம் என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை எப்படி செய்யணும்னா, அதான் சொல்றேன், யஜ்ஞாத்தாத் கர்மணோ அன்யத்ர லோகோயம் கர்ம பந்தன. ஒருத்தர் தன் செயல்களை எல்லாம் யஜ்யமா செய்யணும், அதாவது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிச்சு விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் முகமா செய்யணும். அப்படி செய்யும் போது அது ஒருத்தரை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கும். லோகோயம் கர்ம பந்தனம். அப்படி செய்யலைனா, எல்லா செயல்களையும் பகவானை திருப்திப்படுத்துற மாதிரி பகவானை ஈடுபடுத்தி செய்யலைனா லோகோயம் கர்ம பந்தன, இந்த உலக வாழ்க்கையோட ஒருத்தர் வந்து பந்தப்படுத்தும். அதனால அதுக்கு ஒரு உதாரணத்தோட பகவான் சொல்றாரு. என்ன உதாரணம்னா, உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிடலாம். ஆனா எப்படி சாப்பிடணும்? பகவான் திருப்திக்காண்டி சாப்பிடணும். எப்படி பகவான் திருப்திக்காண்டி சாப்பிடுறது? பகவான் திருப்திக்காண்டி எப்படி சொல்லலாம்னா, யக்ஞ சிஷ்டாசன சுந்த முச்சந்தை சர்வ கில்பிசை புஞ்சதேத அவம்பாக புஞ்சதேத்வ அகம்பாப ஏ பச்சந்தி ஆத்ம காரணா அப்படிங்கிறார். அதாவது
பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உணவை சாப்பிட்றதுனால ஒருத்தர் எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுபடுறாங்க. ஆனா தங்களுடைய சுய திருப்திக்காண்டி மட்டும் உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்றாங்க அப்படிங்கிறார். பாவத்தையே உண்றாங்க அப்படிங்கிறார். ஆக இப்படி நம்ம எல்லா செயலையும் பகவான் திருப்திக்காண்டி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் சொல்றார். இப்ப நம்ம 3வது பகுதி போறோம். 3வது பகுதி கிருஷ்ணர் ஒரு உதாரண புருஷர். இதை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜபத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்பை கிருபேஸ்வரா பிரபு அவங்க வழங்குவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம ஜபயோகம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப நம்ம கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்த மாதிரி யாகங்கள் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பண்ணணும். அந்த யாகங்கள்ல குறிப்பா எப்படி இந்த சங்கீர்த்தன யாகம் வந்து இந்த கலியுகத்துக்கு ஏத்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வகுப்புல வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனந்த தர்ப்பு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா அந்த ஜப யோகம் பத்தி நம்ம பார்ப்போம். அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து நீங்க இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றத பத்தி கேட்டு இருந்தீங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. அந்த பிரபு நான் ஷேர் பண்றது உங்களுக்கு ஷேர் ஆகுதா? ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு ஷேர் ஆகுது. ஓகே பிரபு. ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. இப்ப இந்த ஜபயோகம்னா என்ன அப்படிங்கறத சொல்லி பார்ப்போம். இந்த ஜப யோகம் பொதுவா வந்து யாரு வந்து நமக்கு கொடுத்தது அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம் தான் இவங்க சைத்தன்ய மகாபிரபு. 500 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது நவதீபத்துல, அதாவது மேற்கு வங்காளத்துல நவதீப்ங்கிற கிராமத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா ஒரு பக்தரா அவதரிச்சாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்காக இந்த பகவானுடைய நாமம், இந்த ஜபயோகத்தை, இந்த பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காகவே பகவானே வந்து அவருடைய பகவானே இந்த பகவானுடைய நாமத்தை எப்படி நம்ம சொல்லணுங்கிறத வந்து சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்த அவதாரம் தான் இந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம். அப்புறம் பின்பு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபுவோட வழியில வந்த நிறைய ஆச்சாரியர்கள், அதிகாரப்பூர்வமான குருசீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள், பின்பு அதனுடைய தொடர்ச்சியா வந்து சில பிரபுபாதா வந்து நமக்கு இந்த பகவானுடைய நாமத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரபுபாதா உலகெங்கும் வந்து இந்த பகவானுடைய நாமத்தை எடுத்து கொடுத்தாங்க. அதாவது எல்லா இடங்கள்லயும் வந்து பாரபட்சம் இல்லாம, எந்த வேறுபாடும் இல்லாம, எந்த தங்கு தடையின்றி பகவானுடைய நாமத்தை எடுத்து கொடுத்த பெருமை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கும், சைத்தன்ய மகாபிரபு வழியில வந்த சில பிரபுபாதாவுக்கும் இது வந்து உரித்தாகும். இப்ப இந்த பகவானுடைய நாமம் என்ன அப்படின்னா நம்ம பாக்குறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன் இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம இப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப பகவத்கீதை பிரபு அது ஸ்லைடு ஒண்ணுமே வரல, அப்படியே இருக்கு. ஷேர் ஆகலையா பிரபு? ஆமா, அதாவது பகவத்கீதை முதல் ஆன்லைன் பேச்சுக்கு இஸ்கான் தங்களை அன்புடன் வரைக்கும் அந்த ஸ்லைடோட அப்படியே இருக்கு. ஓ சரி, எனக்கு ஷேர் ஆயிருக்கு. திரும்ப என்ன ப்ராப்ளம் தெரியல ப்ரோ. ஒரு நிமிஷம், நான் திரும்பவும் ஷேர் பண்றேன். நீங்க ஸ்டாப் ஷேர் கொடுங்க ப்ரோ. கொடுத்துட்டீங்களா ப்ரோ? ஸ்டாப் ஷேர். ஆமா, எனக்கு ஷேர் இல்ல.
இப்போ வருது இப்போ. ஜபயோகம் அறிமுகம்ங்கிற ஸ்க்ரீன் வந்துருச்சு. சரி. ஓகே. இந்த பகவானுடைய இப்போ இந்த பகவானுடைய நாமம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய நாமம் நம்ம எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்ப பகவத்கீதை அமுதம்ங்கிற இந்த பகவத்கீதையுடைய பயிற்சி வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து பகவத்கீதையை வந்து எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து கத்துக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பகவத்கீதையினுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பகவானுடைய நாமம் நமக்கு உதவி பண்ணும். எப்படி இந்த பகவானுடைய நாமம் உதவி பண்ணும் அப்படின்னா, இந்த பகவானுடைய நாமத்தினுடைய ஒரு தன்மை வந்து என்ன அப்படின்னா, இதை யாரு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய உணர்வு வந்து தூய்மையாகும். மனசுல உள்ள கலங்கங்கள், ஜட வாழ்க்கை கலங்கங்கள் எல்லாமே படிப்படியா வந்து இது தூய்மையாகும் பொழுது, நம்மளுடைய உணர்வு சுத்தமாகும், நம்மளுடைய புத்தி தெளிவாகும், நம்மளுடைய சிந்தனை தெளிவாகும் பொழுது, இந்த பகவத்கீதையினுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பகவத்கீதைங்கிறது வந்து பார்த்தோம்னா, இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மனசு. கிருஷ்ணனுடைய மனசுனா, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய மனதில தோன்றின விஷயங்களை அர்ஜுனனுக்கு உபதேசமா பகவத்கீதையோட வடிவத்துல சொல்றார். அப்ப பகவானுடைய மனதை ஒருத்தர் நம்ம சராசரி ஒரு நபர் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண ஜீவராசி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு பகவானுடைய கருணை இருந்தா மட்டும்தான் இந்த பகவானுடைய விஷயங்களை பகவான் சொன்ன இந்த பகவத்கீதையினுடைய விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதற்கு இந்த பகவானுடைய நாமம் வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். 2வது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம். யாகங்கள் செய்யாதவங்களுடைய வாழ்க்கை பயனற்றதா ஆயிருது இல்லையா? அப்ப ஒருத்தர் எதுக்காக இது செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவ விளைவுகள்ல இருந்து ஒருத்தர் விடுபடணும். அதாவது கர்ம வினைகள்ல இருந்து ஒருத்தர் விடுபடணும். அப்ப இந்த கர்ம வினைகள்ல இருந்து விடுபடணும்னாலும் இந்த பகவானுடைய நாமம் வந்து உதவி பண்ணும். ஏன் அப்படின்னா இப்ப பார்த்தோம் இல்லையா, சக்திர பந்து அதாவது மொய்த்த வல்வினையுள் நின்று, மொய்த்த வல்வினை அதாவது மிக கொடிய பாவ விளைவுகள் இருந்த சக்திர பந்தும் வந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். பரமகதி அடைஞ்சார். எப்படி அடைஞ்சாரு? பகவானுடைய நாமத்தை சொன்னதுனால, கோவிந்தாங்கிற நாமத்தை சொன்னதுனால. அதனால இந்த பகவானுடைய நாமம் ஒருவருடைய வாழ்க்கையில நம்ம செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த கர்ம வினைகள்ல இருந்து விடுபடுவதற்கு இந்த பகவானுடைய நாமம் உதவி பண்ணும். இறுதியில இந்த பகவானுடைய நாமம் எப்படி உதவி பண்ணும் அப்படின்னா, இன்னொரு உதாரணம். அதாவது இது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தும். எப்படி நெறிமுறைப்படுத்தும்? இப்ப நம்ம நெறிமுறைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனா, நமக்கு அதற்குரிய வழி தெரியல. இந்த பகவானுடைய நாம சொல்றது ஒரு அருமையான வழி. இந்த பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலியமா எத்தனையோ பக்தர்கள் நம்ம வந்து இதுக்கு வந்து சான்றா சொல்லணும் அப்படின்னா, மேலை நாட்டு பக்தர்கள்லாம் என்ன பிரபுபாதாவுடைய காலம். பிரபுபாதா வந்து பிரச்சாரம் போய் அங்க பண்ணும் பொழுது, எந்த விதமான ஒழுங்கு நெறிகளுமே தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம இருந்த நபர்களும் இன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு பக்தர்களா, பகவானுடைய சேவகர்களா மாறியிருக்காங்க அப்படின்னா, அதற்கு காரணம் இந்த பகவானுடைய நாமம் தான். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் பொருந்தாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இந்த பகவானுடைய நாமம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் இந்த பகவானுடைய நாமம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி இந்த பகவானுடைய நாமத்தை கொடுத்த சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவங்களுடைய சகாக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்ம அவங்களுடைய மந்திரத்தை சொல்றோம். அதற்கு பேர் பஞ்ச தத்துவ மந்திரம்னு பேரு. அந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லணும். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாஷாதி கௌர பக்த விருந்தா. அதாவது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யன்னு சைத்தன்ய மகாபிரபு, நடுவுல மஞ்சள் நிற ஆடை உடுத்தி இருக்காங்க இல்லையா அவங்க. அப்புறம் பிரபு நித்யானந்தா சைத்தன்ய மகாபிரபுடைய சகோதரர், ஒரு நீல நிற ஆடை உடுத்திருக்காங்க இல்லையா அவங்க. அப்புறம் கதாதர் பண்டிட், அதாவது கதாதர் ஸ்ரீ அத்வைதர் வந்து இந்த பக்கம் வெள்ளை நிறம் ஆடை உடுத்திருக்கவங்க. கதாதர்ங்கிறவங்க சிவப்பு நிற ஆடை. அப்புறம் கடைசியில வந்து பக்தரா இருக்கக்கூடியவங்க வெள்ளை நிற ஆடை உடுத்திருக்காங்களே அவங்க வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர். இந்த 5 பேரும் இந்த 4 பேரும் சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா இந்த மந்திரத்தை நம்ம முதல்ல சொல்றோம். அப்புறம் பிரபுபாதாவுடைய பிரணாமந்திரம். நமக்கு பிரபுபாதா வந்து கருணையோட இந்த பகவானுடைய நாமத்தை எடுத்து கொடுத்ததுனால அவங்களுக்கு நன்றி கூறுற விதமாகவும் இந்த பகவான் அவங்களுடைய பிரணாமந்திரத்தை நம்ம சொல்றோம். நம்ம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே
நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாশ্চাத்ய தேசத்தாரிணே. இது வந்து பிரபுபாதாவுடைய பிரணாமங்கள். இதெல்லாம் எதுக்காக இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம இதை பத்தி நம்ம இதை எல்லாரும் சேர்ந்து இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பயிற்சி நம்ம இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஆரம்பிக்க போறோம். அதனால இந்த இதை உங்களுக்கு ஒரு அறிமுகம். இப்ப இந்த பகவானுடைய நாமத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது நம்ம ஒருத்தர் நினைக்கலாம், அப்ப இந்த பகவானுடைய நாமம் வந்து யாரு சொன்னது, இல்ல எதுவும் புதுசா வந்து யாரோ ஒருத்தர் வந்து கற்பனையில சொன்னதா, இல்ல ஏதோ திடீர்னு பிறந்துருச்சா, அப்படிலாம் கிடையாது. இந்த பகவானுடைய நாமம் எல்லா சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. கலிச்சந்திரன உபநிஷத்துல இந்த மேற்கோள் வந்து பிரம்மதேவர் வந்து நாரத மாமுனிவருக்கு வந்து ஒரு வழங்கிய உபதேசத்துல இருந்து இது சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த 16 வார்த்தைகள் அடங்கிய பகவானுடைய நாமம். இதி ஷோடசக நாம்னாம் கலிகல்மஷ நாசனம். இதி ஷோடசகம்னா 16 வார்த்தைகள். இந்த 16 வார்த்தைகள் அடங்கிய நாம் கலிகல்மஷ நாசனம். கலிகல்மஷ நாசனம்னா இந்த கலியுகத்தினுடைய எல்லா விதமான கேடுகளையும் அழிக்கக்கூடிய சர்வசக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பகவானுடைய நாமத்துக்கு இருக்கு. அது எதுல சொல்லப்பட்டிருக்கு? நாதக பரதரோபாய சர்வ வேதேஷு திருஷ்யத்தே. சர்வ வேதேஷ், ஒரு இலக்கியங்கள் இல்ல, 2 இலக்கியங்கள் இல்ல, என்ன சர்வ வேதம், எல்லா விதமான வேதங்களிலும், எல்லா விதமான சாஸ்திரங்களிலும், எல்லா விதமான உபனித்துகளிலும், எல்லாவற்றிலும் இந்த பகவானுடைய நாமத்தினுடைய மகிமையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கலிச்சந்திரன உபனிஷத். இது கலியுகத்தினுடைய தன்மையை பத்தியே சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத். இந்த உபனிஷத்துல இந்த பகவானுடைய நாமத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பொதுவா ஆன்மீக வாழ்க்கையில ஒரு விஷயத்த பயிற்சி பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா, ஆச்சாரியர்கள் இதை வந்து வலியுறுத்தி இருக்காங்களா, ஆன்மீக குருக்கள் இதை வந்து பின்பற்றி இருக்காங்களான்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இது எந்த அவ்வளோ சாஸ்திரங்களையும் சர்வ வேதேஷு திருஷ்யத்தை, எல்லா வேதங்களிலையும் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பின்பு இந்த பகவானுடைய நாமத்தினுடைய இன்னொரு இதை பத்தி பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு இந்த மேற்கோளை வந்து அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தைவ கதிரண்யத்தை. இதனுடைய பொருள் என்னன்னா, ஒருவர் இந்த கலியுகத்தின் தாக்கத்தில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்வதை தவிர வேற வழி இல்லை. இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது, வேற கதியே கிடையாது. சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த 3 தடவை வலியுறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு மேல வேற சத்தியமே கிடையாதாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த பகவானுடைய நாமம் வந்து முக்கியமானதா இருக்கணும். அதனாலதான் ஆச்சாரியர்களும் சரி, சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி எல்லாரும் நமக்கு இதை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இந்த யாகங்கள், இந்த சங்கீர்த்தன யாகத்தையும் இந்த ஜப யோகத்தையும் நமக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், இந்த ஜப யோகம் நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். அப்போ இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறவுடைய வழிமுறை வந்து நம்ம நாளைக்கு வந்து சொல்லித்தரேன். நாளைக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். முக்கியமா எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த பகவானுடைய நாம சொல்லக்கூடிய இந்த ஜப யோகத்தை நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். நீங்க எல்லோரும் தவறாம இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஜப யோகத்துல கலந்துக்கணும். எத்தனை மணிக்கு அப்படின்னா 7:45. பொதுவா நம்ம இப்ப 8 மணிக்கு வந்து எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்றீங்க இல்லையா? நாளையில இருந்து 7:45 நீங்க எல்லாரும் வரணும். 7:45 மணிக்கே நீங்க எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிரணும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அடுத்து இதை சொல்லும் போது இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுல சில பேர் கேட்கலாம், கட்டுப்பாடுகள் இருக்கா, வேற அப்ப நாங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கவங்க சொல்லலாமா, இல்ல இந்த மாதிரி பல கேள்விகள் உண்டு. அப்ப பார்த்தோம்னா யாருனாலும் சொல்லலாம், எல்லா நேரத்திலையும் சொல்லலாம், எந்த இடத்துலயும் சொல்லலாம். நம்ம தூய்மையா இருந்தாலும் சொல்லலாம், தூய்மை இல்லைன்னாலும் சொல்லலாம், என்ன குழப்பமா இருந்தாலும் சொல்லலாம், குழப்பம் இல்லைன்னாலும் சொல்லலாம். எல்லா சூழ்நிலைகளும் இந்த பகவானுடைய நாம சொல்லலாம், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அப்புறம் அதனால வந்து எங்களுடைய வேண்டுகோள் வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடியதுல கலந்துக்கிறீங்க. அது போக இப்ப நம்ம அண்டர்தார்பு சொல்லியிருந்தாங்க, அதாவது ஹரிநாம மகிமைன்னு சொல்லிட்டு நம்ம கோயில்கள்ல வெளியிட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகமும் நீங்க வேணும்னா விருப்பம் தெரிவிச்சு நீங்க வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிங்க. இந்த புத்தகத்துல முக்கியமா பகவானுடைய நாமத்தினுடைய மகிமைகள் ஒரு சிலர் தான் நம்ம பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய பக்தி ரத்ன வகுப்புகள்லயும் இந்த பகவானுடைய நாமத்தினோட மகிமைகளை பத்தியே
முழு சொற்பொழிவுகளும் இருக்கும். நீங்க பின்னாடி அத பத்திலாம் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். நீங்களும் கலந்துக்கலாம். அதில் பத்தின இந்த பகவானுடைய நாம மகிமைகள பத்தி முக்கியமா இந்த ஹரிநாம மகிமைன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல நெறைய சொல்லப்பட்டிருக்கு. இது வேணும்னா நீங்க WhatsAppல ரிக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா, நம்ம போஸ்டர்ல கூட இது பண்ணி பண்ணலாம். அதற்குரிய ஜெபமாலையும் நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம உங்களுக்கு அனுப்பலாம். ஏன்னா, இந்த பகவானுடைய நாமத்த ஒரு எண்ணிக்கை வச்சு கரெக்ட்டா ஜெபமாலை வச்சு சொல்றது நமக்கு உதவியா இருக்கும். எண்ணிக்கைய வந்து விட்டு போகாம ஒரு 108 தடவ, 208 தடவ நம்ம சொல்வதற்கு உதவியா இருக்கும். அதனால நீங்க இந்த புத்தகம் வேணும்னாலும், நீங்க கேட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாரி வாங்கிக்கலாம். அதனால மறந்துறாதீங்க. நாளைக்கு அ இரவு 7:45 மணிக்கு 7:45 மணிக்கு கட்டாயம் நீங்க எல்லாரும் இந்த பகவானுடைய நாமம் சொல்லக்கூடிய இதுல எல்லாரும் வர்றீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய நாமத்த இந்த ஜெப யோகத்த நாளையிலிருந்து இந்த பயிற்சிய ஆரம்பிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. அதனால உங்க எல்லாருக்கும் அ பணிவோட கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்து இதுல வந்து கலந்துக்கணும்னு சொல்லி. எத்தன பேர் நீங்க எல்லாரும் வந்து கட்டாயம் வந்து கலந்துக்குவீங்க? ஜஸ்ட் டிஜிட்டலா கூட தூக்கலாம். இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தன பேர் கட்டாயம் உறுதியா வந்து நீங்க கலந்துக்குவீங்க? ஓகே. நெறைய பேர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் நீங்க எல்லாரும் வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பயிற்சிய நாளையிலிருந்து ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா. இப்ப மீதம் உள்ள இந்த பகுதிய நம்ம அந்த அவங்க வந்து விளக்கம் குடுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஹரே எல்லாரும் கிருஷ்ணா. ஹேண்ட் லோயர் இப்ப பண்ணிக்கலாம். ஆ, 3வது பகுதி கர்மயோகத்துல 3வது பகுதி கிருஷ்ணர் இதுவரைக்கும் 2வது பகுதியை கடமையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது பகுதி கிருஷ்ணர் ஒரு உதாரண புருஷர். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போவோம். இன்னொரு 10 நிமிஷம் தான் மொத்தமே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கடமை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் வந்து ஒரு உதாரண புருஷரா இருக்கார் முக்கியமா. யத் யத் ஆசரதி ஸ்ரேஷ்ட தத் தேவேதரஜன. ஆசரதி ஸ்ரேஷ்ட. ஸ்ரேஷ்டஸ்னா அதாவது உதாரணமா இருக்கிறவங்க, பெரியோர்கள், தலைவர்கள். தத்த தேவை இதரஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கிறானோ அத்தகையத்தை பொதுமக்கள் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமையத்து காட்டுகிறானோ அதையே உலகமும் பின்பற்றுகிறது. ஆக இந்த காரணத்தினால இதுக்குள்ளே டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி கிருஷ்ணர் தான். அதனால அவரும் எல்லா கடமைகளையும் செய்கிறார். அவர் சொல்றார், தான் ஏன் அந்த கடமைகள் செய்கிறேன்னா, நாமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரீசு லோகேசு கிஞ்சன நானாவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச கர்மணி. பிரதாமகனே, மூவுலகங்களில் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். ஏன் ஈடுபட்டிருக்கார்னா அடுத்து தொடர்ந்து சொல்ற 23 ஸ்லோகத்துல சொல்றார். ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதர் எல்லாம் நிச்சயமாக என் பாதையை பின்பற்றுவார்கள். கிருஷ்ணர் எல்லாத்தையும் திறந்தாருன்னா நம்மளும் கஷ்டம் வர டயத்துல திறந்துட்டு கிருஷ்ணரே திறந்தார் அப்படின்னு காரணம் காட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறார். அதனால கடமைகளை ரொம்ப கவனமாக கையாற்றுங்கிறார். ஆக ஆனா அந்த கடமையை எப்படி அதனால புத்திசாலி என்ன செய்யணும் அப்படின்னா சொல்றார், விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஒருத்தர் அதான் பிரபுபாதா ஆச்சாரியர்கள் முக்கியமா என்னன்னா ஒருத்தரை முக்கியமா பிரபுபாதா பார்த்தீங்கன்னா செயலிலிருந்து விலகிறத எந்த டயத்துலையும் ஊக்குவிக்கிறார். உங்களுக்கு என்னென்ன செயல்கள் செய்யுமோ அந்த செயல்கள் எல்லாவற்றையும் அதனுடைய பகவானுடைய திருப்திக்காண்டி அதை செயல்படுத்த அப்படிமா. அதுதான் இங்க கிருஷ்ணன் சொல்றார். ஆக்சுவலா எந்த மனநிலையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்றார். மயி சர்வாணி கர்மாணி. சர்வாணினா எல்லா, கர்மாணினா செயல்கள். சந்நியாஸ்தே யாத் மத் சேதசா. சந்நியஸ் எல்லாத்தையும் துறந்து நிராசிர் நிர்மர்வோ பூத்வா. நிராசிரி ஆசை இல்லாம, நிர்மமோ மமோனா உரிமை என்னது, மமோனா என்னது அப்படின்னு சொல்றது. இந்த ஆசையும் உரிமை உணர்வும் இல்லாம யுத்தஸ்வ விகதஜ்வரா. அதே போல செயல் செய்ய, அதாவது சோர்வு மன தளர்ச்சி அடையாம எல்லா செயல்களோட பலன்கள் மேல இருக்க ஆசைய சந்நியாச
விட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்கும் விதமா எல்லா செயல்களையும் செய்யணுங்கிறார். அதாவது என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசையின்றி உரிமையுணர்வும் மனத்தளர்ச்சியும் கைவிட்டு போரிடுவாயாக. எல்லா செயல்களோட பலனையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிற விதமா செயல்பட சொல்றார். அதனோட பலனை அனுபவிக்கிற ஆசையை விட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார். அப்போ இதை கேட்ட பிறகு அர்ஜுனன் உன்னை கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணன்ட்ட, பாவங்கள் செய்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் பாவங்கள், யாரும் பாவம் செய்யணும்னு விரும்பி செய்யல. ஆனா ஏன் ஒருத்தர் விருப்பமே இல்லைனாலும் ஏன் பாவம் செய்யறாங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அப்ப அதுக்கு பகவான் பதிலளிக்கிறார். அதான் அர்ஜுன வாச. அர்ஜுனன் கூறினான், விருஷ்ணி குலத்தவனே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்பட்டது போல் ஒருவன் பாவகாரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? பொதுவா யாருக்கும் பாவ செயல் செய்யணும்னு ஆசை இல்லை. இருந்தபோது எதனால தூண்டப்படுறான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். கிருஷ்ணர் பதில் சொல்றார், காமயேச குரோதயேச. காமனா ஆசை. சான்ஸ்கிரிட்ல ஆசை, உலக ஆசைகளை காமங்கிற வேர்டுனால சொல்லுவாங்க. காமயேச குரோதயேச ரஜோகுணோ சமுத்பவ மகாசனோ மகா பாப்மா வித்தியேன இக வைரினம். புருஷோத்தமன முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின் கோபமாக உருவெடுக்கும் காமமே இவ்வுலகில் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவமான விரோதியாகும். முதல் ஆசை, அந்த உலக ஆசை தான் அதற்கு காரணம். ஆசை எப்படி உருவெடுக்குது? அடுத்து கோபம் வரும். ஆசை நிறைவேறாத போது உடனே கோபமாகும். அதான் இங்க சொல்றாரு. அதுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஸ்லோகம் இங்க நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ங்கிறதுனால சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு, இந்த ஆசை இந்த உயிரை எப்படி மறைச்சிருக்குன்னா, நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளால் உயிர்வாளிகளும் மறைக்கப்பட்டுள்ளன. 3 நிலைகளை எக்ஸாம்பிள் சொல்றாரு. நெருப்பை புகை இருக்கும்போது புகையை ஈஸியா இப்படி ஊதுனா நெருப்பை வெளிக்கொண்டு வந்துடலாம். அதில் லைட், வெரி லைட் கவரிங். அதுக்கடுத்து கண்ணாடியில தூசி படிகிறது, அதை ஊதுனா பத்தாது, கொஞ்சம் அழுத்தி தொடச்சி சுத்தம் பண்ணணும், அது கொஞ்சம் ஸ்ட்ராங். 3வது கருப்பையால். கருப்பையால் அப்படியே டைட்டா பேக் பண்ணியிருக்காது, வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஜீவன் 3 விதமான அளவு ஆசைகளால புறப்பட்டிருக்கு. ஒன்று லைட்டா, அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அடுத்து ரொம்ப அது லைட்டா சொல்லப்படுறது இந்த மனித பிறவியில. பிரபுபாதம் சொல்லும்போது தெளிவா சொல்றாங்க, இந்த மனித பிறவியில ஆசைங்கிற அந்த பேக்னால இந்த ஜீவன் ரொம்ப லைட்டா மூடப்பட்டிருக்கு. எப்படின்னா நெருப்பு புகையால் மூடப்பட்டிருக்கு. புகையை லைட்டா ஊதுனா நெருப்பு வெளியே வந்துடும். அது மாதிரி ஒரு சிறு கொஞ்சம் பயிற்சியின் மூலமே இந்த ஆசைகளிலிருந்து வெளியே வந்துட முடியும். மற்ற உயிரினங்கள்ல அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆக இந்த ஆசைகள் எப்படின்னா திருப்தி அடையாதது நெருப்பு போல எரிவது. அது எப்படின்னா ஆசையை நிறைவேற்ற இன்னும் என்ன ஆகும்னா அந்த ஆசை கூடிக்கிட்டே போகும். நெருப்புல பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அது மாதிரி ஆசை நிறைவேற்ற இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதான் பிரபுவா சொல்லுவாங்க, டெல்லியில ஒரு ஒரு பர்டிகுலர் உணவுப் பொருள், ஒரு வடை ஏதோ ஒன்று சம்திங் சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டவனுக்கு, அதை சாப்பிடாதவனும் ஏக்கமாக இருப்பான், அதை சாப்பிட்டவனுக்கு இன்னும் ஏக்கம் அதிகமாயிரும்னா அதை டேஸ்ட் பண்ணிட்டதுனால அது இன்னும் எப்போ கிடைக்கும், எப்போ சாப்பிடும் அப்படின்னு இன்னும் ஏக்கம் கூடிக்கிட்டே போகும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆசைங்கிறது எப்படின்னா திருப்தி பண்ண, அதாவது திருப்தி பண்ண முயற்சி பண்ண கூடிக்கிட்டே தான் போகும். இதுதான் அதனுடைய நிலை. அதனால அது மட்டும் அப்படி சொல்லிட்டு, அந்த ஆசை எங்கெல்லாம் இருக்கு, எப்படி ஒரு கோட்டையை எதிரி பிடிச்சிட்டானா அந்த எதிரி எங்கெங்க இருக்கா அந்த கோட்டையில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை அழிக்கலாம், அவனை அழிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அது மாதிரி இந்த ஆசை எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. 1 புலன்கள், 2வது மனம், 3வது புத்தி. ஆக இந்த புலன்கள், மனம், புத்தி இந்த 3லும் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்த பகுதியில இந்த ஆசைகள் மூலம் பாவ செயல்கள் செய்யறோமோ அந்த ஆசைகளை எப்படி தவிர்க்கிறது, இந்த பாவ செயல்களை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப இந்த பாவ செயல்களை தவிர்க்க முதல் என்னன்னா ஆசையை கட்டுப்படுத்தணும். ஆனா ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும்? ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஆசைக்கு காரணமான மனதை வழிப்படுத்தணும். அதை எப்படி வழிப்படுத்துறது? புலன்கள் மூலமா வழிப்படுத்தணும். மனதிற்கு எல்லாம் இன்புட்ஸ்
எது வழியா போகுதுன்னா புலன்கள். அந்த புலன்களை கட்டுப்படுத்துறது மூலம் ஒருத்தர் மனதை கட்டுப்படுத்தணும். புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது? வழிப்படுத்துறது மூலம். கட்டுப்படுத்துறதுங்கிறத வழிப்படுத்தணும். புலன்களை எப்படி வழிப்படுத்துறது? அந்த புலன்களை பக்தி தொண்டுல ஈடுபடுத்துறது மூலம், பகவான் நாமத்தை சொல்றது மூலம், பகவான் பிரசாதத்தை சாப்பிட்றது மூலம், பக்தர்களோட சங்கத்தை நாடுறது மூலம், பகவான் சம்பந்தமான ஆன்மீக புஸ்தகங்களை படிக்கிறது மூலம், இப்படி செய்யறது மூலம் ஒருத்தர் புலன்களை வழிபடுத்தணும். அப்படி புலன்களை வழிபடுத்தும் போது மனமும் ஆட்டோமேட்டிக்கா வழிபடும். அப்படி மனம் வழிபடும் போது கடைசி ஸ்லோகம் இது இந்த அத்தியாயத்தோட 3வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். ஏவம் பூத்வே பரம் பூத்வா சம்ஸ்தப் யாத்மானம் ஆத்மனா ஜகிசுத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இவ்வாறு ஜடப்புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, தெளிவான ஆன்மீக புத்தியினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும்ங்கிறார். அதாவது இந்த அந்த காமம்ங்கிறது ஆசை. இந்த ஆசையை எப்படி வெற்றி கொள்ள முடியும்னா, ஒருத்தர் நம்ம இந்த உடம்புக்கு மேலானவங்கிறத உணர்ந்து கிருஷ்ண பக்தினால ஆன்மீக புத்தி, தெளிவான ஆன்மீக புத்தி கிருஷ்ண பக்தியினால நம்ம மனசை உறுதிப்படுத்தி புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறதன் மூலம் இந்த ஆசையை வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஆக இது 3வது அத்தியாயத்தை 5 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பகுதி செயல்படுவது தான் சிறந்தது, அதான் நம்ம இயற்கை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி செயல்படும் போது அந்த செயலை, அதாவது கடமையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது அந்த கடமையை எப்படி செய்யணுங்கிறதுக்கு கிருஷ்ணரே உதாரண புருஷராக இருந்தார். அடுத்து 4வது பாவ செயல்கள் ஏன் வருது, அப்ப பாவ செயல்கள் ஆசையே காரணம். அப்ப அந்த ஆசையை எப்படி தவிர்க்கிறது, பாவ செயல்களை எப்படி தவிர்க்கிறது, இப்படி 5 பகுதிகளை பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. இந்த 5 பகுதிகளில் இந்த கர்மயோகம் அத்தியாயம் நிறைவேறுது. நாளைக்கு அத்தியாயம் உன்னத அறிவு, 4வது உன்னத அறிவு. உன்னத அறிவுனா உன்னதன ஆன்மீகமான அறிவு. அதாவது நம்ம நிறைய பேர் கேட்போம்ல, இந்த செயல்களோட பலன் எப்படி இருக்கும், பாவ செயல் என்ன, புண்ணிய செயல் என்ன, அந்த கர்ம வினை, அதை பத்தின அறிவு இந்த உன்னத அறிவுங்கிற 4வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பகவான் ஏன் அவதரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் அந்த நாளைக்கு அத்தியாயத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆன்மீக அறிவை பெறும் முறையும் 4வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு கிளாஸ் கவனிச்ச பக்தர்கள் நீங்க நாளைக்கு இதையும், நாளைக்கு 4வது அத்தியாயத்தையும் அவசியம் பாருங்க. அப்பதான் நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹரே கிருஷ்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். யூடியூப்ல நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஜூமுக்கு கூட கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் அதுல பாத்துட்டு இருக்காங்க. யாரும் கேட்கணும்னு விருப்பம் இருந்தா இவங்க கேள்விகள் கேட்கணும்னா இங்க ஜூம்ல கேட்டுக்கலாம். பிரபு சொல்றாங்க, ஜூம்ல இருக்கிற பக்தர்கள் கேள்வி கேட்கணும்னா யூடியூப்ல இருக்கவங்க கேள்வி கேட்கணும்னா யூடியூப்ல கேட்க முடியாது. அதனால நீங்க அப்படியே அந்த லிங்க்ல நீங்க போய்கிட்டீங்கன்னா அப்படியே கேட்கலாம். அதனால அந்த லிங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப நான் பக்தர்கள் நீங்க எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஒவ்வொருத்தரா. நான் எல்லாருக்கும் நான் அன்மியூட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் பெயர் வாசிக்கிறேன், அந்த வரிசையில நீங்க தயாரா இருந்தது. ஜெயலட்சுமி, சேஷாத்ரி, கோமதி, சாம்சங் கேலக்சின்னு இருக்கு. முதல்ல ஜெயலட்சுமி இருந்து அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. நான் அம்மாவுக்கு பதிலா ஒரு கேள்வி, எனக்கு நேத்தியும் ஒரு சந்தேகம். என்னன்னு கேட்டேன்னா, இப்ப கிறிஸ்டியானிட்டில பாத்தீங்கன்னா காமனா பைபிள்னு ஒரு இது இருக்கு. இதே மாதிரி நமக்கு முஸ்லிம்ஸ்ல நமக்கு அந்த குரான் இருக்கு, சீக்கியஸ்க்கு தனியா இருக்கு, கிரந்தம் இருக்கு. இதே இது நம்ம ஹிந்துஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மேபி நம்ம பகவத்கீதை ஒரு காமன் பைபிள் மாதிரி அப்படின்னு சொன்னாலும், நமக்கு ஹிந்துஸ்ல நிறைய என்ன சொல்ற செக்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய ஒரு இது மாதிரி ஹோலி புக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பகவத்கீதையோ இல்ல ஏதாவது ஒரு புக்கை காமனா வச்சு எல்லாரும் எந்த கோயில் போனாலும் இது பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கிறிஸ்டியானிட்டிஸ் அப்படின்னும் போது
ஹரே கிருஷ்ணா. சண்டேஸ் சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுச்சு. சுருக்கமானது நம்மளுக்கு காமனா ஒரு புக் என்ன அப்படிங்கறத கேக்குறீங்க, அவ்வளவுதானே? காமனா இருக்கிற புக்கு, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே ஆச்சாரியர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆதிசங்கரர் மாயாவதம் போதிச்சவர் தான். ஆனா அவர் சொல்றார், ஏகோ சாஸ்திரம் தேவிக்கு புத்திர கீதம்ங்கிறார். எண்ணற்ற சாஸ்திரங்கள், ரிக்கெஜுஸ், சாமமதரம், 108 உபநிஷத்துகள், 18 புராணங்கள், இதிகாசங்கள் எண்ணற்று இருந்தாலும் எல்லாவற்றின் சாஸ்திரமா ஏகோ சாஸ்திரம், ஏகோன்னா ஒண்ணு சாஸ்திரம், தேவிக்கு புத்திர கீதம் பகவத்கீதை சொல்றார். எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, பகவத்கீதை எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமா கருதப்படுது. எல்லா சாஸ்திரங்கள்ல பார்க்கப்படுற விஷயங்களும் பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம். அதுபோக எல்லா சாஸ்திரங்கள்ல இல்லாத விஷயமும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது இப்போ இன்னும் கீதா மகாத்மியத்துல சொல்லும் பொழுது என்ன சொன்னா, எல்லா சாஸ்திரங்களும் பசுவாகும். நீங்க அறிமுக உரையில கிரேஸ் சங்கதாரி பூபா அவங்க சொல்லியிருப்பாங்க. இத எல்லா சாஸ்திரங்களையும் பசுவாகும். அந்த பசுக்கள் இருந்து அதன் சாரமான பாலை கறக்கிற இடையனா கிருஷ்ணர் ஆகும். அந்த பால் பகவத்கீதைனும், அதை கறக்கப்பட்ட கன்றுக்குட்டி, அதுக்குடைய கன்றுக்குட்டி அர்ஜுனனுடைய கன்றுக்குட்டியை வச்சுக்கிட்டு கறக்கிறாரும். அந்த பால் அறிவை ஆன்மீக அறிவை தர எல்லோரும் சான்றோர்களுக்கும் உரியதாகும் அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்கு. ஆக அதை எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சாஸ்திரங்கள்ல தெளிவா பல இடங்கள்ல கோட் பண்ணப்பட்டது. எண்ணற்ற ஆச்சாரியர்கள், எல்லா அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர்களும், ஈவன் ஆதிசங்கரர், மாயாவத்தை சொன்ன ஆதிசங்கரரும் சொன்ன விஷயம் தான் இது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா சேஷாதிரி இருந்து அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க சுவாமி. இப்ப பகவான் கர்ம யோகத்துல விருப்பு வெறுப்போடு செய்யக்கூடிய காரியங்களால் வினைகள் சேருது அப்படின்னு சொல்றார். அதாவது சமபாவனை இல்லாமல் செய்யும் பொழுது வினைகள் சேருதுங்கிறாரு. இப்ப நம்ம பகவானை அடையணும், முக்தி அடையணும்னு சொல்லி ஆன்மீகத்துல ஒரு விருப்போட காரியங்களை செய்யறோம். அப்ப அதன் மூலமாவும் நமக்கு வினைகள் சேருமா? அப்படி சேர்ந்தா நம்ம முக்தி அடையறதுக்கு அதுவும் தடையா இருக்குமே, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அதாவது விருப்பு வெறுப்பு இது ரெண்டுமே நம்ம அனுபவிக்கிறத சார்ந்தது. விருப்புனா அதனுடைய பலன்ல ஆர்வம் உள்ளதுனால, வெறுப்புனா அதன் பலன் நம்மளுக்கு சாதகமா இல்லாதங்கிற மூல. ஆக நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை பேஸ் பண்ணது இந்த அந்த செயல். பக்தி தொண்டுங்கிறது பகவானை திருப்திப்படுத்தும் விதமா செய்யற செயல். பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக செய்யும் செயல் எந்த அகர்மான்னு சொல்லப்படுது. பொதுவாக செயல்கள் உலக செயல்கள் கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மா விகர்மா அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் வரும். ஆன்மீக செயல்கள் முக்கியமா பக்தி தொண்டு அகர்மா. அகர்மான்னா விளைவுகளை உண்டு பண்ணாத செயல்கள் அப்படின்னு சொல்லுது. ஆக பகவானுடைய திருப்தி காண்டி செய்யற செயல்கள் விளைவுகளை உண்டு பண்ணாது. நம்மளுடைய திருப்தி காண்டி, நம்மளுடைய என்ஜாய்மெண்ட் அல்லது நம்மளுடைய கோப தாபங்கள், இந்த உணர்வுகளை வச்சு செய்யற செயல்கள் அதுக்கு ஏன்னா நம்மளுடைய திருப்தி காண்டி, அதனால பலன்களை நம்ம தான் அனுபவிக்கிறோம். பகவானுடைய திருப்தி காண்டி செய்யற செயல்கள் பகவான திருப்தி காண்டினா அதனுடைய பலன்களை பகவான் பொறுப்பெடுத்துக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா கோமதி இருந்தா அன்மியூட் பண்ணிக்கங்க. கேளுங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க. உடல் பற்றை குறிக்கும் விதமாக கொடுக்கப்பட்ட உதாரணம்னு சொல்லி நேற்று தங்க கூடு கிளின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது சரியா புரியல. கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? தங்க கூண்டு கிளினா, அதாவது இந்த உடம்பு கூண்டு, அதுக்குள்ள இருக்க கிளியா ஆன்மாவா சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல. கூண்டை மட்டும் நீங்க தங்க கூண்டா இருக்கனால அதை எப்பயுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருந்து உள்ள இருக்க கிளிக்கு ஒண்ணுமே சோறு போடலைன்னா கிளி வாடி வதங்கிரும். அது மாதிரி நம்ம இந்த உடம்பு, மனித உடம்பு சிறந்ததுதான். அரிது மானிடாய் பிறப்பது அரிதுங்கிற மாதிரி மனித உடம்பு மிக சிறந்ததுதான். ஆனா அந்த மனித உடம்பு அதுக்காண்டி நம்ம உடம்பையே பேணிக்கிட்டு அந்த உள்ள இருக்க உயிருக்கு எந்த வகையிலையும் நம்ம உணவு தரோம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில பிறந்தது இறக்குற வரைக்கும் ஒரே உடம்பு சம்பந்தமா தான். உடம்பை பராமரிக்கிறது, உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, உடம்பு மூலம் அனுபவிக்கிறது, இதே தான் பாக்குறமே ஒழிய இந்த உடம்ப இயக்கிட்டு இருக்க உயிரை பத்தி ஒரு எந்த விதமான அதுக்குரிய அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கப்புறம் அதற்கு உதவுற மாதிரி செயல்களுக்கோ நம்ம முக்கியத்துவமே அளிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த உயிர் வதங்கிடும். அததான் சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா தங்கவேல் இருந்தா அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க தங்கவேல் இருக்கீங்களா? தங்கவேல் இருந்தா அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்ததா மல்லிகா இருந்தா அன்மியூட் பண்ணிக்கங்க. மல்லிகா இருக்கீங்களா? கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க. நமஸ்காரங்க.
கேளுங்க. இப்ப தங்கவேல் பேசுறீங்களா? ஆமாங்க. நமஸ்காரம். கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம திருநாமம் வந்து பட்டையிலிருந்து போடுறோம், எதுக்கோசரம் அது? புரியல. கேள்வி திருநாமம் சரி. திருநாமம் அது எதுக்கு நம்ம அடையாளமா? அது அடையாளமா இல்ல அப்படிதான் அணியணுமா? திருநாமம்ங்கிறது பகவானுடைய 2 பாதங்களை. சிவனுக்கு வந்து 3 பட்டை இப்படி போடுறோம், பகவானுக்கு இப்படி போடுற, கிருஷ்ணருக்கு எதனால அது மாதிரி போடுறது? என்ன அர்த்தம் என்ன? அதாவது திருநாமம்ங்கிறது பகவானுடைய 2 பாதங்களாகும். இது இங்க போடுற துளசி, அது துளசி இந்த நெத்தியில் போடுறது, அது பகவானுடைய பாதங்கள்ல துளசியாகவும் வர்ணிக்கப்படுது. பகவானுடைய பாதங்கள்ல திருப்பாதங்களை தலையெழுத்து தாங்கிறது அடியன் சேவகனுடைய நிலை. அதனால அப்ப பகவானும் போட்டிருப்பார். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் போட்டோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் போட்டிருப்பார். அவர் பக்த வத்சலன் இல்ல, அவரோட தூய பக்தர்களுடைய பாதங்களை தாங்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. ஆக இது வந்து நாமம் பாட்டு. இப்ப நீங்க நாமத்தை பார்த்தனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? பெருமாள் ஞாபகம் வரும். பெருமாளை ஞாபகப்படுத்துற விதமா ஒரு செயல் அமைதுன்னா அது வந்து அவங்களுக்கும் பாக்கியம், செயல் செய்யறவங்களுக்கும் பாக்கியம். அதனால இப்போ உதாரணத்துக்கு நாமம் போட்டிருக்கு, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கு, ஒரு போலீஸ்மேன் இருக்காருன்னா அவருடைய யூனிஃபார்மை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு போலீஸ்மேன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவீங்க. அப்போ அது சம்மந்தமா நீங்க இதாக இருந்தால் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பகவானுடைய பக்தர்கள் நாமம் தெரிவிக்கும் போது பார்த்தனே பகவானை ஞாபகம் வரும். ஆன்மீக விஷயங்கள் கேட்க அல்லது அவரை ஒரு ஆன்மீகமா ஒரு நிலைக்கு அவரை ஆன்மீக ஒரு நினைவை ஏற்படுத்தும் விதமா அமையறதுக்கு விதமா அவங்க போட்டுக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா மல்லிகா இருந்தா அன்மியூட் பண்ணிக்கோங்க. மல்லிகா இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேளுங்க. உங்களுடைய நெட்வொர்க் வந்து ஹரே கிருஷ்ணா ப்ரோ. நான் அடுத்ததா வந்து சில சாட் பாக்ஸ்ல கேளுங்க ப்ரோ. அவங்க மல்லிகா அவங்களையும் கூட சாட் பாக்ஸ்லயே போட சொல்லலாம். அந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மாதா, நீங்க எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. கேட்குறேன். உங்களுடைய டவர் வந்து இதா இருக்குது. நாம் ஏன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நாம் நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கிறதுக்காண்டி வாழ்ந்தே ஆகணும். நம்ம எக்கச்சக்க பாவ புண்ணியங்கள் செஞ்சிருக்கோம். அந்த கர்ம வினைகள்லாம் ஸ்டாக்ல இருக்கு. அதை கர்ம வினைகளை முடிக்கிறதுக்கு நம்ம வாழணும். அந்த கர்ம வினைகள் மீள்றதுக்காண்டி செயல்களை பக்குவமா செய்யணும். அதுக்காண்டி இந்த வாழ்க்கை. அடுத்து செந்தில்குமாருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் எப்பவும் பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவா அதாவது மனநிலை காரணத்தினால பதட்டம் ஏற்படுது. ஆனா பதறதுக்கு ஒன்றும் ஒரு நிலை தேவையே இல்லை. ஏன்னா நம்ம பகவானுக்கு அதாவது சில சமயம் எது தவறாயிருமோ, சில சமயம் குற்றங்கள் நிறைஞ்சிருமோ, அபராதங்கள் நடந்துருமோ, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா இதுல அதுக்குதான் பகவானுக்கு பூஜை செய்யறதுல இந்த கலிகாலத்துல பகவானை பூஜிக்கிற சிறந்த முறைன்னு என்ன சொல்லிருக்குன்னா ஹரிநாம யஜ்ஞம். பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலம் பகவானை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க இந்த பகவான் நாமத்தை என்ன குறைபாடோட சொன்னாலும், நீங்க இந்த பார்த்துருப்பீங்க சத்ரபந்து பல குறைபாடுகளோட தான் சொல்றாரு. இதெல்லாம் பரவாயில்லை. நீங்க பிரபுபாத அமெரிக்கா இங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி எண்ணற்ற சீடர்கள், பிரபுபாதாவுடைய சீடர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரஷ்யாலெலாம் சரியா சொல்லவே வராது, கிருஷ்ணா வரவே வராது. அவங்க சொல்றது ஹரே கிருஷ்ணா தான் சொல்றாங்களான்னு நம்மளுக்கே சந்தேகமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உச்சரிப்பு வராது. இருந்த போதும் எப்படி சொன்னாலும் அது வந்து பகவானை எப்படி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை உதாரணம் சொல்லணும்னா சிறு குழந்தை அம்மாவை எடுத்தோன்னா அம்மானு கூப்பிட்றாரு. அம்மா எப்படியோ ஒரு மழலை நிலை கூப்பிடும். ஆனால் அம்மாவுக்கு அது ரொம்ப பிரியமா இருக்கும். அம்மா உடனே கவரப்படுவாங்க. அதான் நம்மளை தான் கூப்பிட்டு. அது மாதிரி பகவான் நம்ம வந்து பகவானை திருப்தி விட்டோம். பகவான் நாமம் சொல்லும் போது அது எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் பகவான் அதை எடுத்துக்கிறார். அதனால கவரப்படுறார். அதனால வந்து பகவான் நாமம் சொல்லும் போது இந்த மாதிரி பதற்றங்கள் எதுவும் தேவையும் இல்லை. அப்படியே வந்தாலும் இந்த பகவான் நாமம் சொல்ல சொல்ல அது வந்து பக்குவமா அதை அந்த நிலையிலிருந்து மீண்டலாம் எளிதா பகவானின் நாம பலத்தினால, பகவானுடைய கருணையினால. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்து மதன்குமாருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆசை எப்படி ஒரு மனிதனுக்கு உருவெடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா
தியாயதே விஷயான் பும்சா சங்காத்தே சுபஜாயதே சங்காத் சஜ்ஜாயதே காமா. காமங்கிறது தான் ஆசை. அப்ப ஆசைங்கிறது எப்படி உருவாகுதுன்னு சொல்றாரு. ரொம்ப சிஸ்டமா சொல்லியிருப்பாரு. பொருட்களை ஒரு புலன் திருப்தி பொருட்களை பார்க்கறது மூலம் அதுல அதுல பற்று ஏற்படுது. பற்றின் மூலம் ஆசை வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினி போஸ்டர் பார்க்குறீங்க. பார்க்குறப்புறம் அப்புறம் அதையே யோசிக்கும் போது அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை பார்க்கணும்னு ஆசை வருது. அப்புறம் அதை பார்க்க முடியாதவது கோபம் வருது. இப்படிதான் அந்த ரெண்டாவது அத்தியாயத்துல படிச்சீங்கன்னா அந்த ஸ்லோகம் அருமையா கிருஷ்ணர் 2 ஸ்லோகங்களை விவரிக்கிறார். ஆக உலக பொருட்கள் மேல இருக்க ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்க்க, அப்புறம் அதுல பற்று ஏற்பட, அதன் சங்கம்னா பற்று, அப்புறம் அந்த சங்கத்தினால காமா ஆசை வருது. அதே மாத்தி ஆன்மீக விஷயங்களை பாக்குறீங்க. இப்ப நல்லா அந்த கிருஷ்ணம் பகவத்கீதை அமுதம் பாக்குறீங்க. அப்ப இதனை பத்தி சிந்திக்கும் போது இதுல ஆசை வரும். அப்ப இதுல நீங்க ஈடுபடும் போது இதுல பக்குவம் வரும். இதுல வீழ்ச்சி வராது, இதுல பக்குவம் வரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா உமா சதீஷ் இருந்தா நீங்க கேட்கலாம். நமஸ்தே குருஜி. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஆசையே வந்து கோபத்துக்கு காரணம் ஆயிடுது சொன்னீங்க. ஒரு சில சந்தர்ப்பத்துல நம்ம எதுக்கும் ஆசைப்படலைன்னா கூட சுற்றுப்புற சூழ்நிலை அந்த நபர்களால ஒரு கோபம் வருது இல்ல. சோ அந்த டைம்ல நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அதுதான் ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப ஆசைங்கிறது நம்ம இப்ப சுற்றுப்புற சூழல் இருக்கவங்க நம்ம விருப்பப்படி நடக்கலைன்னா ஆசை, அது ஒரு ஆசை. நம்ம விருப்பப்படி நடக்கல, நம்மளுக்கு நன்மை தரும் விதமா நடக்கல, அதனால கோபம் வருது. பட் கோபத்தை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, சப்ஸ்டிட்யூட்லாம் பண்ண முடியாது. ஆனா கோபத்தை பகவானுக்காண்டி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா, உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஹனுமான் இருந்தாரு, அர்ஜுனன் இருந்தாங்க. ஆனா கோபத்தை பகவான் திருப்திக்காண்டி பயன்படுத்தினாங்க. ஹனுமான் ஒருவேளை இலங்கையை எரிக்கல, ராவணனோட சண்டை போடலைன்னா நீங்களும் நானும் வழிபடவே மாட்டோம் ஹனுமானை ஏன் வழிபடுறோம்? அவர் வந்து பகவானுக்காண்டி கோவப்பட்டார். அதனால பகவானுக்காண்டி கோவப்படுறதுக்காண்டி அதை நீங்க கத்துக்கணும். அதை எப்படி கத்துக்க முடியும்? ஒரு நல்ல திறமை வாய்ந்த வழிகாட்டுதல் கீழே தான், ஆன்மீக குரு, ஆன்மீக வழிகாட்டுதல் கீழே தான் இந்த கலையை நம்ம கத்துக்க முடியும். அப்புறம் இன்னொரு டவுட் குருஜி, இப்போ 9 விதமான பக்தியில வந்து இப்ப கிருஷ்ணரை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு அவர்கிட்ட டெய்லி பேசுறது, ஒரு சின்ன சின்ன கோவத்தை காட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா? பேசுறது அந்த மாதிரி? அதாவது முக்கியமா என்னன்னா இந்த பாவம்ங்கிறது, அதாவது இப்ப நம்ம வந்து ஜட கலங்கத்துல இருக்கோம், ஆரம்ப நிலையில இருக்கோம். ஆரம்பத்துல நம்ம எடுக்கக்கூடிய பாவம் வந்து சேவகன் பாவம் தான், தாசிய பாவம் தான். சேவகனா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சேவை செல்லும் போது படிப்படியா இது நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு பாவம், அதனுடைய அடிப்படை பாவம் இருக்கு. ஒவ்வொரு ஜீவன், நீங்களும் நானும் எல்லோரும் பகவானோட தொடர்புடையவங்க தான், எட்டர்னல் சர்வன்ஸ் தான். ஆனா அதை மறந்து இப்ப ஜட ஆசைகள்னால மூடப்பட்டிருக்க நிலையில நம்ம அதை மறந்து இருக்கோம். அப்ப இப்ப ஆரம்ப நிலையில தாசிய பாவம் தான் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. அப்ப இந்த தாசிய பாவத்துல பகவானுக்கு ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் வழிமுறைப்படி ஒருத்தர் சேவை செஞ்சு வரும்போது அவர் படிப்படியா இந்த உலக கலங்கங்கள்ல இருந்து விடுபட்டு அவர்கிட்ட இருக்கிற சித்த சொரூபனுக்கு அந்த நிலை சொல்லப்படுது. சித்த சொரூபனா அவங்களுக்கு உண்மையான நிலை, அது அவங்க அடைய பெறுவாங்க. அப்ப அவங்களுடைய எட்டர்னல் பொசிஷன், நிரந்தரமான ஒரு நிலை, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிரந்தரமான நிலை இருக்கு, அவங்களுடைய உண்மையான நிலை, அந்த நிலையில அவங்க நிலை பெறுவாங்க. அதனால இப்ப நம்ம ஆர்டிபிஷியலா செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்ப தாசியனா, பகவான் நம்ம எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்குறார், நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கு எல்லாமே இருந்து இது பண்றார், நம்ம தான் மறந்துருக்கோம். அப்போ பகவானுக்கு நம்ம சேவகனா, பகவான் தான் மாஸ்டர், நம்ம வந்து அவருடைய சர்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் காட்டின வழிமுறைப்படி சேவை செஞ்சு வரும்போது படிப்படியா அந்த நிலை அடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா பூண்டி ஞானவேல் முருகன் இருந்தா கேளுங்க. சாமி வணக்கம் சாமி. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயம் தொடர்ந்து நீடிக்குது. சட்டமும் சரியில்லை, தமிழகத்துல ஆட்சியாளர்களும் சரியில்லை. நான் பீஷ்மரோ கர்ணன் மாதிரி அதர்மத்தின் பக்கமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் தோணுது. அர்ஜுனர் மாதிரி தர்மத்தை காக்க முடியாம இருக்கிறோம். அதர்மம் தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்குது. கடவுள் வேடிக்கை பார்க்கறாரா? அதாவது இந்த கலிகாலத்துல நம்மளும் பீஷ்மர் மாதிரி உங்க கேள்வி புரியுது. இப்ப நிலைமை ரொம்ப
கலிகாலம் கலி சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்னு பிரபுதா தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த கலிகாலத்துல பெரும் பெரும் மீட்டிங் போடுறது மூலமோ பெரிய பெரிய செயல்கள் மூலமோ ஒருத்தர் வந்து இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. ஆனா இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதன் மூலம் அவரும் அமைதியான வாழ்க்கைக்கு வரலாம், அவங்கள சுத்தி இருக்கவங்களும் அமைதியான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். அதனால ஒருத்தர் பகவான்கிட்ட செஞ்சு பகவான் நாமம், ஏன்னா இதுதான் யுக தர்மம். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலிகாலத்துல கிருஷ்ணர் எப்படி அவதரிச்சிருக்காருன்னா நாம ரூபத்துல. இந்த நாம ரூபத்தை நீங்க வந்து நீங்க சொல்லி மற்றவங்களையும் சொல்ல வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்குள்ள மற்றும் மற்றவங்களுக்குள்ள இருக்கிற அசுர எண்ணங்களை கொன்னுருவார். மற்ற இப்ப கிருஷ்ணாவதாரத்தப்ப கிருஷ்ணர் டைரக்டா கொன்னார். ஆனா இந்த கலிகாலத்துல அப்படி கொல்லணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, உங்களை என்ன எல்லாரையும் சேர்த்து மொத்தமா கொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் அவ்வளவு அசுர எண்ணங்கள். அதனால கிருஷ்ணன் நாமரூபத்துல பிறந்து கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கருணையினால மகாவதன்யாய மிக மிக கருணை வாய்ந்தவர் நாமரூபத்துல வந்து மக்கள்கிட்ட இருக்கிற இந்த அசுர எண்ணத்தை அழிக்கிறார். ஆக அந்த அஸ்திரத்தை, என்ன அஸ்திரம்? பகவான் நாமம்ங்கிற அஸ்திரம். இது வந்து இன்பம் அளிக்கக்கூடிய அஸ்திரம், துன்பம் கொடுக்கக்கூடாது, இன்பம் அளிக்கிற இந்த அஸ்திரத்தை நீங்களும் ஃபுல்லா வாங்கி மற்றவங்களுக்கும் அதை செலுத்துனீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற அசுர எண்ணத்தையும் அழிச்சு நம்மளுக்கும் பக்கம் கொடுப்பார், மற்றவங்களுக்கும் கொடுப்பார். அதன் மூலம்தான் இந்த உலக அமைதி கொண்டு வரும். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை சீர்படுத்த முடியுமே, மற்ற முறையெல்லாம் முடியாது. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஹரே கிருஷ்ணா. அடுத்தது கீதா ராமம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. குருஜி நமஸ்தே. எனக்கு 2 கொஸ்டின் கேட்கணும். ஒண்ணு வந்து பசு மாட்டை பத்தி ஏதோ ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அப்ப என்னால ஆடியோ கேட்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. என்னது பக்குவ? பசு மாடை பத்தி சொன்னீங்க இல்லையா? பசு மாடை பத்தி கிருஷ்ணர் பால் கறக்கிறது. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். அது எனக்கு சரியா அதாவது சொல்லுங்க. அதாவது பொதுவான சாஸ்திரம் என்னன்னு ஒருத்தர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னேன், கீதா மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் பசுமாடாவும், அந்த சாஸ்திரங்கள் ஆனா பசுமாட்டுல இருந்து கறக்கிற பால் பகவத்கீதையும் அதன் சாரமாகவும், அதை கடக்கிற இடையன் கிருஷ்ணராகவும், அதன் அர்ஜுனன்கிற கன்று காண்டி கறக்கிறதாகவும், அந்த கன்று மட்டும் இல்லாமல் அதை அறிவு சான்றவர்கள் எல்லோருக்காண்டி அந்த பாலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனாலும் எல்லோருக்கும் இந்த பகவத்கீதை எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. என்னன்னா, நம்ம நெத்தில நாமம் வச்சுக்கிறோம் இல்லையா, அதுல கீழே வந்து நோஸ்ல போடுறதுடைய இது என்னன்னு முன்னாடி இந்த கேள்வி கேட்டாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழே போடுறது துளசி. பகவானுடைய பாதத்துல துளசி இருக்கிறது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒண்ணு. ஜென்ஸ் ஓகே, லேடிஸ் வந்து 2 விதமா இருக்கும், சுமங்கலி இதா இருக்கிறதுனால எல்லாரும் இட்டுக்கலாமா? எல்லாரும் இது வந்து காமன், எல்லாருமே இத இப்படிதான் போடுவாங்க. அவங்க லேடிஸ் அவங்க நடுவுல ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்குவாங்க, குங்குமம் வச்சுக்குவாங்க, நடுவுல ஒரு பொட்டு. ஆமா ஆமா, மற்றபடி இப்படிதான் போடுவாங்க, எல்லாரும் இப்படிதான் போடுவாங்க. ஆமா. ஹரே கிருஷ்ணா. அடுத்து சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. பவானிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, யாகங்களில் உள்ள உணவுகளை தவிர வேறு உணவுகளை உண்ணுதல் பாவம், இது எவ்வாறு என்று விளக்கவும். யாகம்னு சொல்லும்போது பகவானுக்கு பிரசாதம் படைச்ச பகவான் திருப்தி. யாகம்னா முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும், பகவான் திருப்திக்காண்டி செய்யற செயல் தான் யாகம். அப்ப ஒருத்தர் உணவை உண்ணும்போது யாகத்துக்கு படைக்கப்பட்ட உணவு அப்படின்னா பகவானுக்காண்டி செஞ்சு அதை பகவானுக்கு படைச்சு அதை ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவர் யாகத்துக்கு படைக்கப்பட்ட உணவு உண்டார்னு அர்த்தம். பகவானுக்காண்டி செய்யாம தன்னுடைய திருப்திக்காண்டி செஞ்சு அதை நம்ம உண்ணும்போது பாவத்தையே உண்டார்னு சொல்லப்படுது. அப்ப பகவானுக்கு படைக்கிற விதமா செய்யணும்னா அது வந்து மாமிசம் செய்யக்கூடாது. மாமிசம் தமோகுண ரஜோகுண உணவுகள் இல்லாம சத்துவகுண உணவுகளா பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்காரு, ஆச்சாரியர்கள் வழிகாட்டியிருக்காங்க. இந்த பகவத்கீதை அமுதம் கிளாஸ்ல தொடர்ந்து சொல்லுவாங்க. தொடர்ந்து அதையும் இந்த பிரசாதம் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் இடையில ஒரு தடவை சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீனிவாசன்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஒவ்வொருவரும் தத்தமது கடமை எது என எப்படி அறிவது? ஒவ்வொருத்தரும் அதாவது ஒவ்வொருத்தர் வழக்கமான அவங்களுக்கு வழக்கமா அவங்களுடைய சுபாவப்படி செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் மனிதனுக்கான தலையாய கடமை என்னன்னா
ஆஹ் ஆஹ் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி பகவான் மனித வாழ்க்கைக்குரிய தலையாய கடமை என்னன்னா பிரம்ம ஜிக்ஞாசா, உயிரை பற்றிய கேள்வி எழுத்தல். நம்ம யாரு, நம்ம இறந்தோன்னே எங்க போக போறோம், கடவுள்னா யாரு, நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே அது யார் கொடுத்தா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மனித வாழ்க்கையோட தலையாய கடமை. ஆக அதுக்குரிய எல்லா பதில்களும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் மனித வாழ்க்கையுடைய எல்லா மனிதர்களுக்குரிய தலையாய கடமை, முதன்மையான பிரைமரி டியூட்டின்னு சொல்லுவாங்களே அது. அதனால அதுக்குரிய வழிமுறை தான் இந்த பகவான் நாமம் சொல்றது. பகவான் நாமம் சொல்லிட்டு வரும்போது படிப்படியா இதுக்குரிய பகவான் நாமம் சொல்ல பக்தர்கள் சங்கத்துல இருக்கும்போது படிப்படியா ஒருத்தருக்கு இந்த ஞானத்துல ஒருத்தர் தேர்ச்சி பெறுவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்ததா செல்வகுமார்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, திருமண பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும், இதுவே சந்நியாசம் நிலை என்று கூறுகிறார்கள், சந்நியாசம் பற்றி விளக்கவும். திருமண பந்தத்திலிருந்து விடுபடுறதான் சந்நியாச நிலை அப்படி சொல்ல. சந்நியாசம் நியாச அப்படின்னா எல்லாத்தையும் உலக பந்தங்கள்ல இருந்து விடுபடுறது. உலக பந்தங்கள்னா எல்லா இந்த உடல்னால ஏற்பட்ட எல்லா பந்தங்கள்ல இருந்து விடுபடுறது. நம்ம அதே சமயத்துல ஆன்மீக நிலையில நிலை பெறுறது. அதனால் உலக விஷயங்கள்ல ஒரு ஆர்வம், உலக விஷயங்கள்ல ஆசைகள், எண்ணங்கள் இருக்க வரைக்கும் ஆன்மீக நிலையில நம்ம முன்னேற முடியாது. ஆன்மீக நிலையில முன்னேறும் போது உலக விஷயங்கள்ல நம்ம ஆர்வம் காட்ட முடியாது. ரெண்டும் எதிர்ப்பதங்கள். அதனால உலக விஷயங்கள்ல விடுபடுறது, உலக கர்ம பந்தங்கள், உலக பந்தங்கள்ல இருந்து விடுபடுறதான் சந்நியாசம்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா ஷர்மிதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கடவுள் வேண்டுதலை நம்மால் செய்ய இயலவில்லை எனில் கடவுள் தண்டிப்பாரா? கடவுள் வேண்டுதலை செய்ய முடியலன்னா கடவுள் தண்டிப்பாரா அப்படின்னா, இந்த அத்தியாயத்திலே நம்ம விளக்கணும். எல்லா விஷயங்களும் நம்ம பகவான்கிட்ட இருந்து பெறுறோம். ஆனா அதுக்கு அப்படி எல்லா விஷயங்களையும் பகவான்கிட்ட பெற்று நம்மளே பகவானை திருப்திப்படுத்துற விதமாகவோ பகவானை நினைவு கூறுற விதமாக செயல்படாம நம்ம அனுபவிக்கிறதுக்கு மட்டும் செயல்பட்டா அப்படிப்பட்டவன் திருடனே ஆவான் அப்படின்னு தெளிவா சொல்றார். அப்படிப்பட்டவன் வாழ்க்கை பாவங்கள் நிறைந்தது ஆகுது அப்படிங்கிறார். அப்ப கட்டாயம் அதுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குரு. அடுத்ததா ரியல்மில இருந்து கேட்டிருக்காங்க, ஐயா கர்மவினை என்றால் எதை குறிக்கிறது? அந்த பேர்லயே உங்களுக்கு கர்ம வினை, செயல்களுடைய வினைகள். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் த ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல மற்றும் தீய விளைவுகள் இருக்கு. அந்த நல்ல மற்றும் தீய விளைவுகளை நம்ம அந்த செயல் செய்பவன் ஏற்றாகணும். இது சாதாரண உலக செயல்களுக்கு. ஆனா அதே செயல்களை பகவான் திருப்திக்காண்டி செய்யும். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, அர்ஜுனனுடைய செயல் என்ன? ஒரு சத்திரியன் போர் செய்ய வேண்டியது. அப்ப ஆனா அந்த போரை பகவான் திருப்திக்காண்டி செஞ்சார், பகவான் ஆணையின் பேர்ல, வழிகாட்டுதல் பேர்ல. அப்ப அதனோட விளைவு பலன் என்னன்னா, அவர் பகவானுடைய பக்தனா கருதப்பட்டார், பகவானுடைய பக்தனா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டார். அப்ப அவர் இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுதலை பெற்றார். அதேதான் அவர் திருப்திக்காண்டி செயல்பட்டா, ஒருத்தர் தன்னுடைய திருப்திக்காண்டி செயல்படும் போது கர்ம பந்தங்கள்ல மாட்டிக்கிறாங்க. திருப்ப கர்ம பந்தங்கள்ல மாட்டினா என்ன அர்த்தம்? என்ன ஆகும்? புனரபிபனனம், புனரபிஜனனம், பிறப்பு இறப்புனா என்ன அர்த்தம்? திருப்பி இந்த உலக துன்பங்கள்ல முங்கி இருக்க வேண்டியது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்ததா மல்லிகாங்கிறவங்க நேற்று அனுப்பின அந்த 7வது கேள்வியை விளக்க சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வி என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிரபு. சொல்லுங்க. கடவுளின் முழு கருணையை அடைய வழி 4 ஆப்ஷன்ஸ் என்னன்னா, விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுதலை, மத சடங்குகளை பின்பற்றுதல், மனதை கட்டுப்படுத்துவது, ஆசைகளை திருப்தி செய்வது. அதாவது இந்த 4க்கு உரிய விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை, மனதை கட்டுப்படுத்துவது, ஆசைகளிலிருந்து விடுபடுவது, மத சடங்குகளை பின்பற்றுதல். கேள்வி என்னன்னா, கடவுளின் முழு கருணையை அடைவதற்கு வழி. இது ஸ்லோகங்கள், அதாவது 2வது அத்தியாயத்திற்கு ஸ்லோகம் சம்பந்தமான பதில். ஆக்சுவலா பகவானுடைய கருணையை முழுமையா பெறதுக்கு வழி என்ன? பகவானை சரணடைகிறது தான். பகவானை சரணடைய சாதகமான விஷயங்கள் பகவானை திருப்திப்படுத்தும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்ததா கர்ம வினைகள் முடிவதால் ஒருவன்
ஒருவருக்கு மரணம் ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க bro. ரம்யா கோபிநாத்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கர்ம வினைகள் முடியறதா மரணம் ஏற்படுது அப்படி இல்லை. இந்த ஜட உலகத்துல நம்ம இருக்கோம்னா கர்ம வினை இருக்கிறதுனால, கர்ம வினை இருக்கிற வரைக்கும் இந்த ஜட உலகத்துல இருந்தாகணும். இந்த ஜட உலகத்தை பொறுத்தளவு இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா ஜெயில் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஜெயிலில் ஏன் குற்றவாளி இருக்காங்க, அந்த குற்றத்திற்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்காண்டி. தண்டனை முடிச்சுன்னா அவங்க திருப்பி வெளியே ஜெயிலேருந்து ஃப்ரீ மேன் விடுதலையாகி வெளியே வர்ற மாதிரி இந்த ஜட உலகம் ஒரு ஜெயில் மாதிரி. இதனுடைய டெஃபினிஷனுக்கு பகவத்கீதை துக்காலயம் அசாஸ்வதம், இது நிலை இல்லாதது, துக்கத்துக்குனே உரிய ஆலயம். இப்போ இங்கே கிருஷ்ணர் ஆலயம்ங்கிறோம், இங்கே கிருஷ்ணர் இருக்கார். இந்த ஜட உலகத்தை துக்காலயம்ங்கிறார், அதாவது துக்கத்துக்குனே உரிய இடம். ஆக இந்த ஜட உலகத்துல எது வரைக்கும் இருக்க முடியும்னா கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும். கர்ம வினைகள் நில் ஆகும்போது, ஜீரோ ஆகும்போது இந்த ஜட உலகத்திலிருந்து விடுதலை பெற்று ஒருத்தர் வந்து முக்தி பெறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது அபிநய மகாலட்சுமி இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேளுங்க. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. கேளுங்க மாதாஜி. உங்களுடைய நெட்வொர்க் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க வேணா சாட் பாக்ஸ்ல போடுங்க. கட் ஆயிருது. அது ஏன் இல்ல நீங்க உங்களோட கேள்வி முழுமையா எங்களுக்கு கேட்கல. நீங்க வேணா சாட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பிறகு ரியல்மில இருந்து கேட்டிருக்காங்க, ஆன்மா யாரால் ஏன் படைக்கப்பட்டது? 2வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா கிருஷ்ண பதில், இது வந்து படைக்கப்பட்டதுல ஆன்மா இல்லாது இருக்கும் காலம் எதுவும் இல்லை. ஆன்மா நிறந்த நித்தியமானது. பகவானும் நித்தியமானவர், பகவானுடைய அங்கத்துணுக்கான ஆன்மாவும் நித்தியமானது. இதுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, நித்தியமானதுன்னு சொல்லப்படுது. ஆனா இது ஜட உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல தன்னுடைய தான் பகவான் ஆகணும், பகவான் தானும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அதுக்கு ஆன்மீக லோகத்துல இடம் இல்லை, அதனால இங்க ஜடலோகத்துக்கு அனுப்பப்படுறது வருது ஆக்சுவலா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்ததா தாரணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கேட்ட கேள்வி புரியல. நீங்க இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறீங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வேணா கேளுங்க. அப்புறம் அடுத்ததா வந்து விஷ்ணு பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பக்தி நிலையோட ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாததற்கு காரணம்? பக்தி நெறியோடு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முடியாத காரணம் உலக கலங்கங்கள் தான். இந்த உலக கலங்கள் இருக்கனால தான் பகவானுடைய செயல்களை, பகவான் திருப்திப்படுத்தும் விதமாக செயல்களை பக்தி தொண்டில் நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஜெபம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெபத்தப்ப மனம் பல இடங்கள்ல அலைப்பாயும், ஒரு இடத்துக்கு பல சிந்தனைகள் கூடும். இது எல்லாம் நம்ம உலக கலங்கங்கள்னால. ஆனா ஒருத்தர் தொடர்ந்து பக்தி தொண்டை நிறைவேற்றிட்டு வரும்போது இந்த பக்தி தொண்டோடைய பலனே என்னன்னா அனர்த்த நிவர்த்திமாங்க. அனர்த்தங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்கள், உலக விஷயங்கள். அந்த உலக விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்றது இந்த பக்தி தொண்டுடைய ஒரு ரிசல்ட். ஆக பக்தி தொண்டு ஒருத்தர் செஞ்சு வர உலக விஷயங்கள்ல இருக்கிற உலக விஷயங்கள் கலங்கங்கள் நீங்க பக்தி தொண்டுல இன்னும் கவனமா செய்ய முடியும். அப்ப அப்படி படிப்படியா ஒருத்தர் உலக கலங்கள்ல முற்றிலும் விடுபட்ட நிலையில, தூய்மையான நிலையில, அப்பதான் அவருக்கு உண்மையான பக்தி தொண்டே தூய பக்தி தொண்டே ஆரம்பமாகும். ஆக ஒருத்தர் பக்தி தொண்டை தொடர்ந்து செய்யும்போது உலக கலங்கங்கள்னால டிஸ்டர்பன்ஸ் வர்றதுங்கிறது இயற்கையான ஒண்ணுதான். ஆனா தொடர்ந்து பக்தி தொண்டை ஒருத்தர் நிறைவேற்றிட்டு வரும்போது படிப்படியா அந்த பக்தி தொண்டனுடைய கருணையின் பலனால அந்த உலக கலங்கள் வந்து விடுபடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் அடுத்த தாரணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பகவான் தான் நமக்கு எந்த ஆக்டிவிட்டியை செய்ய சொல்றாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் டைரக்டா சொன்னதுனால அவருக்கு புரிஞ்சது, நமக்கு எப்படி தெரியும்? நல்ல கொஸ்டின். பிரபுபாதாவே இதை சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இதுக்கு இப்படி கேட்கலாம், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் நேரடியா இருந்தார், எனக்கு யாரும் இல்லையே. கிருஷ்ணர் அதற்காண்டி தான் சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கார், பகவத்கீதையை கொடுத்துருக்கார். அது கூட அதாவது ரெகுலரா ஆச்சாரியர்களையும் தன்னுடைய அந்தரங்க சேவர்களை ஆச்சாரியர்களாகவும் அனுப்பி வைக்கிறார். அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே நம்ம செயல்படணும். அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே இந்த பக்தி தொண்டை நம்ம நிறைவேற்றணும், இந்த பக்தி சேவை செய்யணும். அப்ப நம்ம வந்து நம்ம அந்த பக்தி தொண்டுடைய முன்னேற்றத்தை உணர முடியும். பக்தி தொண்டோட முன்னேற்றத்தை எப்படி பொறுத்தவங்க பசியா இருக்கவங்க சாப்பிட்டா வயிறு நிறையதை உணர முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். அது மாதிரி பக்தி தொண்டில் நம்ம முன்னேறங்கிறத எப்படி உணர முடியும்னா, நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த பகவான் நாமத்தை ஜெபம் பண்றோம்னா நம்மகிட்ட இருக்க கலங்கங்கள் குறையும், மனசில் இருக்க தேவையில்லாத விஷயங்கள், கோபம், இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும், மனசுல அமைதி வரும், தெளிவு வரும். இதெல்லாம் நம்மளே ரியலைஸ் பண்ணலாம், செல்ஃப் ரியலைஸ் பண்ணலாம். அதை நீங்க செய்யணும். செஞ்சாதான் அது பிரபுபாதா சொல்லுவாங்க, தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தேன் இனிப்பா இருக்கும்,
சுவையா இருக்கும். இப்படி பல வகைகளில் அதை சொல்லலாம். ஆனா அதை உள்ளங்கையில இட்டு நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இது மாதிரி இந்த பக்தி தொண்டு வந்து எல்லா பலன்களையும் தரக்கூடியது. அது முக்கியமா சாஸ்திரங்கள் மற்றும் ஆச்சாரியன் வழிகாட்டுதல் கீழே செய்யணும். நம்மளுக்கு நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. அது பக்தி தொண்டாகாது. பக்தி தொண்டுனாலே சாஸ்திரங்களின் அடிப்படையில் ஆச்சாரியர்களின் வழிகாட்டுதலின் கீழே சொல்லணும். அப்படி செய்யும்போது அந்த பக்தி தொண்டு எல்லா பலன்களையும் தெரியும். அதை நீங்களே ரியலைஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததா சசி பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. I am working in a place where all people are teasing others and finding fault on others. Even though I am good and kind to all, nobody is good to me. What should I do, Prabhu? இது ஜட உலகத்தோட இயற்கை. எல்லாருமே எல்லாருடைய குறை பார்க்கறதும் மற்றவங்களை சீன்றதும் இது வந்து ஜட உலகத்துடைய பேசிக் நேச்சர். அதனால வந்து முக்கியமாக என்னன்னா நம்ம வந்து நீங்க டெய்லி இந்த பகவான் நாமத்தை பிரபா சொல்லுவாங்க. இந்த ஜட உலகத்தில் இந்த பகவான் நாமம் வந்து கவசம் மாதிரி. ஜட உலகம் நம்ம பக்தர்களுடைய வாழ்க்கை ஜட உலக மாயையோட நடக்கிற போர் மாதிரி. போர்க்களத்தில் கவசம் இல்லாமல் போனால் நிறையா பேர் என்ன ஆயுதங்களால் தாக்கப்படுவோம். அதனால முக்கியமான காலைல எழுந்துச்சு கவசம் போட்டு உங்களுடைய இந்த போருக்கு போங்க அப்படின்னு. அது மாதிரி காலைல எழுந்திரிச்சு பகவான் நாமத்தை இன்னைக்கு கூட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்களா, அந்த பகவான் நாமத்தை ஜபம் பண்ணி இது பண்ணும்போது பகவான் கருணையோட பகவான் வழிகாட்டுவார். எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத பகவான் டைரக்ட் பண்ணுவார். அதை நம்ம உணரலாம், நம்ம ரியலைஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக இந்த பயிற்சியை பண்ணால் பகவான் உறுதுணையாக இருக்கும்போது பிரபுபாதா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போனாங்க. 70 வயசில் போனாங்க. 2 ஹார்ட் அட்டாக். அமெரிக்காவில் யாரையுமே தெரியாது. பிரபுபாதா கையில் ஒரு பைசா இல்லை. 40 ரூபா தான் இருக்கு. வெறும் ட்ரங்க் பெட்டி, அதில் பிரிண்ட் பண்ண புஸ்தகங்கள், இருக்க இடம் இல்லை, எந்த ஸ்பான்சர் எதுவுமே இல்லை. அங்கே போனாங்க. யாரை நம்பி போனாங்க? கிருஷ்ணன் நம்பி போனாங்க. அங்கே போய் தான் அவ்வளோ பெரிய இயக்கத்தை தனியால் எந்த உறுதுணையும் இல்லாமல் ஆரம்பித்து இந்த உலகம் தலைவியே இஸ்கானை உருவாக்குனது. எதனால? கிருஷ்ணர் உறுதுணை. அதனால பிரபுவா சொல்லுவாங்க, கிருஷ்ணர் கூட இருக்கும்போது ஒருத்தர் எல்லாத்தையும் பெற முடியும். கிருஷ்ணர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இருந்தாலும் அதனால ஒன்றும் பெற முடியாது. அர்ஜுனன் பாண்டவர்கள் கிருஷ்ணர் கூட இருந்தார். பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், கிருத்தவர்மன், கிருபாச்சாரியர் இந்த மாதிரி பெரும் பெரும் திமிங்கலங்கள் கொண்ட அந்த கடலை ஈஸியாக கடந்துட்டாங்க. பரிசித் மகாராஜ் சொல்றார், கிருஷ்ணர் கூட இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கடக்க முடியும். கிருஷ்ணர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் சாதிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்ததான் இன்னும் ஒரு சில கேள்விகளோட நம்ம முடிச்சிடலாம் பிரபு. கேளுங்க. தினேஷ் குமார்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கர்ம வினையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்மானி நிதகதிகிந்த பக்தி பாஜம். நம்ம கர்ம வினைகளை கணக்கு பண்ணோம்னா கணக்கில் அடங்காது. இந்த பிறவியே கணக்கில் அடங்காது. இன்னும் கோடான கோடி கர்ம வினைகள் நம்மகிட்ட இருக்கு, ஸ்டாக்ல இருக்கு. ஆக அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி அதை அழிச்சோம்னாலும் பரிசித் மகாராஜ வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்கிறார். ஒருத்தர் கர்ம வினைகள் பாவங்களை அழிக்கிறதுக்கு பாவ பரிகாரங்கள் செய்கிறார். ஆனா அதுல எனக்கு வந்து ஈடுபாடு இல்லை. ஏன்னா இந்த பாவ பரிகாரங்களை செய்யும் போதே நிறைய பாவங்களை செஞ்சிடறார். அப்ப அந்த பாவ பரிகாரங்களோட பலன் தான் என்ன அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம அந்த மனநிலை தான் அந்த பாவங்களுக்கு காரணம். பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாலும் அந்த மனநிலை மாறி அமையாத போது திருப்பி அந்த பாவங்களை தான் செய்வோம். சொல்லுவாங்க, கங்கையில குளிச்சுட்டு திருப்பி வந்து இந்த கரையில உட்காந்தோம்னா திருப்பி அந்த பாவங்கள்லாம் கங்கையில குளிக்கும் போது அந்த கரையில போய் உட்காந்துக்குமா, திருப்பி கங்கையில குளிச்சு எழுந்துச்சுன்னா திருப்பி தலையில வந்து உட்காந்துக்கும். ஏன்னா அந்த மனநிலை மாறலைன்னா அந்த பாவ பிரயோகம் பலனே இல்லை. ஆனா இந்த பகவானுடைய நாமம் சொல்றது, பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறது, முக்கியமா பகவானுடைய நாமம் சொல்றது இந்த பாவங்கள் செய்யக்கூடிய மனநிலையே அழிச்சிடும். சீதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தவ அக்னி நிர்வாப்பனம். எப்படி நெருப்பு வந்து இந்த குப்பைகளை எரிச்சு சாம்பலாக்குதோ அது மாதிரி நம்ம மனசில் இருக்க கலங்கங்கள், அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்கிடும். இப்ப மனம் தூய்மைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து பாவங்கள் இருந்து விடுபடுறார். அதனால வந்து கர்ம வினைகளை பிரம்ம சங்கீதா சொல்லி கர்மானி நிரதகதிகிந்த பக்தி பாஜம். பக்தி தொண்டுனால மட்டும் நான் ஒருத்தர் கர்ம வினைகளை முழுமையா அழிக்க முடியும். ஒருத்தர் பகவானும் பகவத்கீதை உறுதி சொல்றார், சர்வ தர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷாக்ஷாமி மாசுச. நீ என்கிட்ட முழுசா சரணடையும் போது உன்னை எல்லா பாவங்களையும் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறேன். அதனால கன்க்ளூஷன் முடிவு என்னன்னா, பகவானுடைய பக்தி தொண்டு, பகவான் நாமம் சொல்றதுதான் இதுக்கு ஒரே கரெக்டான எளிமையான மிக உயர்ந்த வழி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இறுதி கேள்வி ப்ரோ, இதோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம். கேளுங்க. ஹேமாமணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கடவுளாக ஒருவரையே கும்பிட வேண்டும் என்று கூறுகின்றனர், விளக்கமாக கூறவும். அதாவது சைவம் அல்லது வைணவம்
அப்படின்னு கேட்டேன். பகவத்கீதை மற்றும் பாகவதம், பிரம்ம சம்ஹிதா மற்றும் எல்லா வேத சாஸ்திரங்கள் படியும் பகவான் ஒருத்தர் தான். ஏகலே கிருஷ்ண, ஏகலே கிருஷ்ண, ஏகலே பிரபு கிருஷ்ண. ஒரே பிரபு, பிரபுனா மாஸ்டர். ஏகலேனா ஒரே ஒருத்தர், பிரபு கிருஷ்ணா அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லுது. முக்கியமா நீங்க இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, ஆன்மீகத்துல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்சம் பக்குவம் படணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெடிசன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. மெடிக்கலை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணணும். அதை பத்தி கொஞ்சம் அது மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல மிக ஒரு கருப்பொருள் நீங்க கேட்குறீங்க. அந்த கருப்பொருளை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம பக்குவப்படணும். அடிப்படையா சொல்லப்போனா ஒரு ஆன்மீக விஷயங்களை மூன்று விதத்துல தெரிஞ்சுக்க முடியும். குரு, சாது, சாஸ்திரம். எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. பகவத்கீதை கிருஷ்ணன் தெளிவா சொல்றார், எனக்கு சமமானதோ என்னை விட உயர்ந்த உண்மையும் எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் பாகவதம் சொல்லுது, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்குது. பிரம்ம சம்ஹிதா சொல்லுது. எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. அதே மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும், ஆதிசங்கரர் முதற்கொண்டு எல்லா ஆச்சாரியர்களும் ஏகோ தேவ தேவகி புத்ரா ஏவா அப்படிங்கிறார். எல்லா ஆச்சாரியர்களும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா சாதுக்களும் சொல்றாங்க. ஆக இப்படி சொல்றதுனால நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த முறையை பயிற்சி பண்ணும்போது, கூடவே பகவத்கீதை இந்த விஷயங்களை படிச்சிரும்போது இந்த விஷயங்கள் மிக மிக தெளிவா புரியும். அந்த பக்குவம் வரும். இதை தியரட்டிக்கலா புரிஞ்சுக்க முடியாது. அந்த பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரணும்னா அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லா கேள்விகளும் நம்ம பதில் சொல்லியாச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 3 தடவை நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிடணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இன்று நமக்காக பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்திற்கு விளக்கம் அளித்த திரு ஆனந்தவதாரதாஸ் பிரபு அவர்களுக்கு பகவத்கீதை அமுதம் பக்தர்களின் சார்பாக நன்றி நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்களாகிய தங்களுக்கு நான் மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிறேன். நம்ம இந்த வகுப்புல பார்த்திருந்த மாதிரி நாளைக்கு வந்து இரவு 7:45 மணிக்கு நம்ம அந்த ஜப யோகம் வந்து ஆரம்பிக்க போறோம். அதனால நீங்க பக்தர்கள் எல்லோரும் தவறாம வந்து அதுல கலந்துக்கணும்னு சொல்லி நான் திரும்பவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. जय श्रील प्रभुपाद की जय, भगवद गीता की जय. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama,
प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद भज श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद भज श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर